41வது பாட்டில் தானே படிக்கணும். 41, 42, 43 அது வரைக்கும் தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. 41, 42, 43 தான் பாட்டு. ஐவகையால் உரு பயன்கள் நுகர வரும் காலம் அது புருட தத்துவம் என்று அறைந்திடுவர் அறிந்தோர். மெய்வகைய கலா சுத்திதனில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோன்றுவிக்கும் குணத்தின் தேர்வு புரி பிரகிருதி திரிகுணமாம் அவைதாம் இவ்வகையில் சாத்விக ராசத தாமதமாய் இயம்புவர்கள் 1, 2 குணம் ஏற்க உடைத்தே. இது இந்த பாட்டு புருடன் என்கிற தத்துவம் அல்லது ஆன்மா இருந்து செயற்படக்கூடிய மாயா காரியம் ப்ராடக்ட். அதனுடைய இயல்பில் ஆன்மா சுத்தி பெறுவது எப்படி, அந்த அடிப்படையில் இந்த பாட்டு வைக்கிறாரா. இந்த புருட தத்துவம்னா என்னன்றதை நேற்று நம்ம பார்த்துட்டோம். இதில் இந்த கலா சுத்திதனில் இதற்கும் சுத்தி மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோன்றுவிக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கலாசுத்தின்னு கலாசுத்தின்னு ஒன்று பண்ணுவாங்க. கலாசுத்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாம் போகிற ஞானம் நேற்று நான் சொன்னல, நீங்கள் இந்த நிவிற்த்தி பிரதிட்டை வித்தியை சாந்தி அதீதை இது 5 கலைகள். இந்த 16 கலையாக ஒன்று சொல்லுவாங்க. இந்த 16 கலைங்கிறது யோக மரபில் சொல்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்புல இயங்குகிற விஷயம் அது. இந்த 16 கலை, இந்த 16 கலையை வச்சு வர்றது தான் நமக்கு இவரெலாம் ஆழத்து பிள்ளையார், விருத்தாசலம் ஆழத்து பிள்ளையார், அந்த காலஸ்தி ஆழத்து பிள்ளையார், இதெல்லாம் 16 படி இருக்கும். இந்த 16 படிக்கு உள்ளே போனால் விநாயகப் பெருமான் ஓங்காரம், இது விரிவடையும் போது 16க்கு மேலே வந்தால் தான் நீங்கள் அனுபவத்தை அனுபவிக்க முடியுங்கிறது விஷயம். இந்த கலை சுற்றி ஒரு பக்கம். இந்த ஆதார கலைங்கிறது பஞ்ச கலைகள் தான் நமக்கு. இந்த நிவிற்த்தி அப்படின்னா இதுவரைக்கும் நாம் படித்தது வாழ்ந்தது இதெல்லாம் இது சரியில்லை அப்படின்னு முதல்ல நீக்கிறது. பிரதிஷ்டை அப்படின்னா இப்போ நாம் இது ஒன்றை ஏற்றுக்கிறோம். பிரதிஷ்டைனா நிறுவுறது, இதுதான் நமக்கு முடிவு அப்படின்னு ஒன்று ஏற்றுக்கிறது. அப்புறம் அது பற்றின ஞானம்லாம் வித்தை. எதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதை பற்றின ஞானம்லாம் வித்தை. அது அனுபவம் ஆகிறது சாந்தி. அது அனுபவத்தில் இருக்கிற உயர்ந்த நிலை அல்லது கடந்த நிலை சாந்தி அதீதை. இது கலா சுத்தி. இந்த கலா சுத்திக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கலை வித்தை அராகம் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இது. மெய் வகைய கலா சுத்திதனில் இதற்கும் சுத்தி, எதுக்கும் புருடனுக்கும் சுத்தி வரும். இந்த புருடன்கிற ஒரு லேயர் கொடுக்குறாருல, இந்த லேயர் சுத்தம் அடைகிறதுங்கிறது இந்த இடத்த வச்சு தான். இப்போ நீங்கள் ஆன்மா நேற்று கேட்டிங்களா, எந்த இடத்துல ஞானத்தை படிப்படியாக பெறுது அப்படின்னு நம்ம கேட்டாங்க. இப்போ புத்தி தத்துவத்தில் பெறுது அப்படின்னு சொல்லி, அதை தாண்டி கலை வித்தை அராகத்தில் பெறுது, அதை தாண்டி நாதம் சிவத்தில் பெறுதுன்னு சொன்னோம்ல. இப்போ புருடன் அப்படிங்கிற விஷயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐம்புலனும் ஆற வரும் காலம். மாயை குறியா மயக்குன்னு எழுதுவார் அவர் இந்த உண்மை விளக்கத்தில். இந்த ஐம்புலனும் ஆற வரும் காலத்தில் ஐம்புலன் அனுபவிக்க போகும்போதே நமக்கு மயக்கம்ங்கிற ஒரு மாயை அது பிரகிருதி தத்துவத்தை சேர்க்குறான்ல. இதில் இது கீழ் நோக்கி போகிற மாதிரி தானே உங்களுக்கு மெத்தடாலஜி. இப்போ இதில் சுத்திங்கிறது எப்போ வரும்? அது வரைக்கும் இந்த கலா சுத்தி. இப்போ அதான் அதாவது அந்த வார்த்தையை போகிறார். மெய் வகைய கலா சுத்திதனில்
இதற்கும் சுத்தி மேவியிடும். எதுக்கும் இந்த புருட தத்துவம் இந்த ஐம்புலனை ஆற வருத்துல அந்த போற மெத்தட்ல சுத்தம் அடையிறது. இப்பதான் நீங்க இந்த நம்முடைய என்ன கரணங்கள் பதிகரணங்கள் பசுகரணங்கள் பதிகரணங்களா மாறுறதுக்கு உள்ள மூலம் எங்க மாத்தணும்? அதை புருட தத்துவத்தில் கலா சுத்தியின் மூலமாக சுத்தி செய்தால்தான் ஐம்புலனை நோக்கி உயிர் போகாமல் மேலே போகும் அப்படிங்கிறது இதோட ரூட். வேற அதாவது புருட தத்துவத்தில் ஐம்புலனை நோக்கி உயிர் அனுபவப்படுவதற்கு உரிய மாயா காரியம் செயல்படுத்தப்படுகிறது. இது பிறப்புல. இது கலா சுத்தியினால் சுத்தம் அடைஞ்சு ஐம்புலனை நோக்குகிற விஷயத்துக்கு போகாமல் சுத்தமடைதல். அப்ப சுத்தமடைகிறதுக்கு இந்த புருடன் சுத்தமடைகிறதுக்கு தான் எது உதவுது? கலை சுத்தி உதவுது. இதுதான் மடாதிபதிகள் பண்றது. இந்த குரு இங்க உலகத்துல வெளி உலகத்துல மடாதிபதிகளுக்கு நம்ம பண்றோம் பாருங்க, கலா சுத்தி பண்ணுவாங்கல்ல, அந்த தீட்சை கொடுத்து. அப்ப என்ன பண்ணோம்னா இவங்க ஐம்புலனை கீழே இறக்கக்கூடாது. அதை சுத்தம் பண்ற அந்த அந்த ஒரு அது என்னது அது ஒரு வியாஜியமா பண்றேன்னு நான் சொல்றேன் இல்லை. எல்லாமே நமக்கு வியாஜியம் தான், எதுவுமே உண்மை கிடையாது. இந்த வியாஜியத்துக்கு அவங்கள என்ன பண்றாங்க, கலா சுத்தி பண்ணி அவங்கள பட்டம் ஏற்க வைக்கிறாங்க, பட்டாபிஷேகம் கொடுக்குறாங்கல்ல. அப்ப அவங்க ஐம்புலனை நோக்கி போகக்கூடாது. இதுதான் அதுல இருக்கிற விஷயம். விரும்பிய நூல் விரும்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோன்றுவிக்கும் இந்த இடத்துலலாம் நாங்கள் அப்படியே திருவாசகத்தை வச்சு விளக்கம் எழுதிடலாம். திருவாசகத்தை வச்சு என்ன, இப்போ நீங்க என்ன விரும்புகிறீர், சுத்தமடைந்த பிறகு விரும்புகிற விஷயம், விரும்பிய நூல் விளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்க எல்லாம் என்ன தோன்றுவிக்கும். இந்த தோன்றுவிக்கிற முறைக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ குணத்தின் சேர்வு புரி பிரகிருதி திரிகுணமாம் அவைதாம் இவ்வகையில் சாத்துவித ராசத தாமதமாய் இயம்புவர்கள் 1 2 குணம் ஏற்க உடைத்தே. அப்ப என்ன முடிஞ்சு போச்சு? இதற்கும் சுத்தி முடிஞ்சிட்டாரா? இதை தாண்டி புருஷனுக்கு பிறகு மேவியிடும் வகைதானும். இப்ப நீங்க 2 வகையா இந்த மேவியிடும் வகைதானும் விரும்பிய நூல் விளம்பும் செய்வகையின் தொடர்ச்சி இங்கு தோன்றுவிக்கும் இந்த 2 வரி இருக்குல்ல, இது பொது. ஒண்ணு, நீங்க புருட தத்துவம் சுத்தமான பிறகு நீங்க எதுல போறீங்களோ அதுல உயர்ந்த தன்மையை அடைய வைக்க அப்படிங்கிறது ஒண்ணு. எதுக்கு இது புருஷனுக்கு இந்த விளக்கம் பொருந்திடும். கீழே இறக்கும் போது இந்த உடலை மேவுகிற மாயைங்கிற ஒண்ணு மேவுகிற இந்த உயிருக்கு எது இப்ப மூலமாக போகுது? குணத்தத்துவம் மூலமாக போகிறது. இனிமே தான் குணத்தத்துவம் வேலை செய்யும். எங்க வேலை செய்யும்? இந்த மாயைன்னு ஒண்ணு சொன்னோம் பாருங்க, புருடனுக்கு அப்புறம் 7 தத்துவத்துல அந்த மாயை தான் நம்ம பிரகிருதிக்கு ரூட்டு. இப்ப நீங்க 24 தத்துவத்தையும் சேர்க்கறதுக்கு உரிய இடம் மாயை. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடனுக்கு பிறகு வர்ற மாயை தான் இந்த 24 தத்துவத்தை சேர்க்கறதுக்குரிய பேஸ்ட். ஆமா, அதனாலதான் அந்த மாயைனா அந்த மாயை இல்லை. இந்த நான் சிவ தத்துவத்தை சேர்க்கறது காலம் நியதி அதுல வந்துடும். சிவ தத்துவத்தை நம்மோட சேர்த்து வச்சிருக்கிறது. அதான இயக்கத்தை நாம படிக்கும்போது காலம் நியதியோட சேர்த்து இல்லை படிச்சாரு நேற்று பச்சுமே. அப்ப அதோட அது சேர்ந்துடும். 7 5 12 வந்துருச்சா? இந்த 12ஐயும் மெட்டீரியல் பாடியோட சேர்க்கறதுக்கான ரா மெட்டீரியல் மாயை. அதுதான் விஷயம். இப்போ அதை வச்சு நீங்க உடம்பு அடைய போறீங்க. இவ்வகையில் அது எப்படின்னா ராசதம் சத்துவிகம் ராசதம் தாமசம் என்று சொல்லுவார்கள். அது 1 2 குணம் ஏற்க உடைத்தே. அது ஏன் அதை போடுறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 3 குணம் இருக்கும், அதுல 1 மிகுறது தானே, 1 மற்ற 2ம் அதை ஏத்துக்கும். அப்படி ஏத்துக்குனாதான் ப்ராடக்ட் உருவாகும். அப்படிங்கிறதுக்கு 1 2 குணம் ஏற்க உடைத்தே அப்படிங்கிற டெர்மினாலஜி போட்டார். இந்த பாட்டுல கூட நமக்கு பிரச்சனை நிறைய கிடையாது. 42வது பாட்டு தான் பிரச்சனைக்குரிய பாட்டு. இன்னும் நீங்க இந்த குணத்தத்துவத்தை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பட்டியலாக படிக்கிறதுக்கு இப்போ என்கிட்ட இந்த புக்கு நான் உங்கள் வீட்டில் இருக்குது, ஊரில் கிண்டியில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துன்னு வந்து அதை கொடுப்பேன். இதில் முழுக்க இந்த அளவுக்கு நம்ம சிவஞான முனிவரை முழுக்க பயன்படுத்தி குணத்தத்துவம் எங்கே வேலை செய்யுது என்ன அப்படிங்கிற லிஸ்ட் படிக்கணும் அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கலாம். நீங்கள் நான் பார்த்துக்கங்க. 95 இந்த புக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சைவ சித்தாந்த வரைவுன்னு ஒரு புக்கு, நம்மளோட புக்கு. மூலப்பகுதி அப்படின்னு 98 99 பக்கத்தில் அந்த மூலப்பகுதியில் தான் குணம் ஆரம்பிக்கும். மூலப்பகுதியை தான் பிரகிருதி மாயை பிரதாகம் மான் இந்த பேர்லாம் கொடுத்து
அவ்வியக்தம்னு பேர் அதுக்கு. அங்கே 3 குணங்களும் சூக்குமமாக இருக்கும். அந்த 3 குணங்களும் சூக்குமமாக இதுக்கும் எது மாதிரி மயில் அண்டசலம் மாதிரி இந்த இடத்துக்கும் வரும். இது வந்து சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து சமமாய் நின்ற குணதத்துவம் சாத்துவம் மிகும் ராச தாமதங்கள் குறைந்த நின்ற வழி புத்தி தத்துவம் தோன்றும். அதுக்கு பிறகு ராசதம் மிகுந்து சாத்துவிகம் தாமதம் குறைந்து ஆங்கார தத்துவம் வரும். அப்புறம் தைசத ஆங்காரத்திலிருந்து மனம் வரும். மனத்தினுடைய விருத்தி சித்தம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு. இது வந்து ரொம்ப எளிமையாக எல்லாத்தையுமே எழுதிட்டேன் நான். முழுக்க அதை வந்து எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முழுக்க எதுலேருந்து எது வருது, எதோட வேலை என்ன வேலை அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு 4 பக்கம் தொடர்ந்து எழுதியிருக்கிறேன். இதில் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டை படித்த பிறகு இது எதுக்காக இந்த குண விஷயத்தை இங்கே எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்னு விளக்குறாருன்னு தெரிஞ்சிடும். இப்போ படிப்போம். அழகில் குணம் பிரகாசம் லகுதை வியாபிரிதி அடர்ச்சி மிகும் கௌரவம் அநியமம் இவை அடைவே நிலவியிடும் மும்மூன்றும் உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும். இவை நிறை புலனின் பயன் எவையும் கவரும். குலவி வரு போகங்கள் இடமாய் மாறா குறைவில் ஒளியாம் அழகில் புலனிடத்தின் ஒருமை பலவகையும் உடையதாய் பரன் அருளால் புந்தி பஞ்சாசத் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே. இந்த பாட்டு வந்து உரை வந்து எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து அதில் எப்படி இந்த பிரகாசம் லகுதை வியாபிரிதி அடர்ச்சி மிகும் அடர்ச்சி அப்புறம் மிகும் கௌரவம் இந்த பாட்டுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? பிரகாசம் லகுதை வியாபிரி இதில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை நிறைய இருக்குது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து முதல்ல 2 பிரிச்சுக்கணும். பிரகாசம் லகுதை ஒரு செட்டு, வியாபிரிதி அடர்ச்சி ஒரு செட்டு, கௌரவம் அநியமம் ஒரு செட்டு. இந்த செட்டு பிரிக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவை அடைவு, அடைவுனா அதுதான் செட்டுன்னு நம்ம சொல்கிறத தமிழில் அடைவு. அதுக்கப்புறம் நிலவியிடும் மும்மூன்றும் இதை இந்த 3 செட்டாக பிரித்து இந்த மும்மூன்றும் ஆமாம் உயிர் ஒன்றில் கலந்தே உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும். இவை நிறை புலனின் பயன் எவையும் கவரும். இல்லை அது தாமதம்லாம் கிடையாது. இந்த 6 தான் புலன்கள் மூலமாக நாம் அனுபவிக்கிறது எல்லாத்துக்கும் பயன் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஒன்று அனுபவிக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த அனுபவிக்கிறத ஞானமாக எழுதணும். அந்த ஞானமாக எழுதுறதுக்கு பேர் பயன். இந்த புலனினுடைய பயன் எவையும் கவரும். குலவி வரு போகங்கள் இடமாய் மாறா குறைவில் ஒளியாம் அழகில் புலனிடத்தில் ஒருமை பலவகையும் உடையதாய். இந்த ஒருமை பலவகையும் உடையதாய் பரனருளால் புந்தி பஞ்சாசத் பாவகமும் பண்ணுவிக்கும். இந்த பஞ்சாசத்து அப்படிங்கிறது 50. இதில் வடமொழியில் பஞ்சாசத்துனா 50. 50 பாவகமும் பண்ணுவிக்கும். எது? புத்தி மட்டும் என்ன? புலனிடத்தில் ஒருமை பலவகையதும் உடையதாய். புலனிடத்தில் ஒருமையாக வந்து முடிகிறது, பல வகையும் கொண்டது. பரனுடைய அருளால் புந்தியானது 50 பாவகங்களை பண்ணுவிக்கும். எதை வச்சுக்கிட்டு? இந்த குணங்களை வச்சுக்கிட்டு. இப்போ கொஞ்சம் பாதி புரிஞ்சிருச்சு இல்லை? பாதி என்னன்னு கேட்டால் குணத்தத்துவம் நாம் எங்கே வருதுன்னு சொல்கிறேன். எல்லாத்துமே குணத்தத்துவங்கிறது முதல்ல புத்தி தத்துவம் தான் வரும். எதில்? சாத்துவிக குணம் மிக்கு ராசத தாமத குணங்கள் குறைந்து நின்ற வழி பரிணமித்து தோன்றுவது புத்தி தத்துவம். இந்த புத்தி தத்துவம் தான் குணத்தத்துவங்களுடைய முதல் பரிணாமம். இங்கே வந்து நமக்கு பரிணாமம் இதில் இனிமே வர்றதெல்லாம். இந்த புத்தி தத்துவங்கிறது ஒன்று. இந்த கடைசி 2 வரியில மீனிங் முதல்ல முடிச்சிடுவோம். அந்த புத்தி தத்துவம் புலனிடத்தில் ஒருமை பல வகையும் உடையதாய். பல வகைனா என்ன? இந்த பல வகை அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஒன்றாக இருக்கிற புத்தி 50 விதமாக பாவகம் செய்யும். இந்த பாவகம் அப்படிங்கிறது பாவகம்னு படிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பாவகம்ங்கிற சொல்லு வடமொழியில் வந்து கிடையாது, பாவகம் தான் அது. பாவங்கிறத வந்து நம்ம இந்த 2வது பா 3வது பாலாம் கிடையாது, முதல் பா தான் இந்த பாவகம் அப்படிங்கிறது.
அதுக்கு வந்து சுத்தி செய்கிற அப்படின்னு ஒரு அர்த்தம். பாவனை செய்தலுங்கிறது அது வேற. இந்த சுத்தம் செய்யறது இந்த 50 விதமாக இதை முதல்ல இப்போ நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரிக்கிறது மஸ்ட்டு பிரிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். இந்த பிளாஸ்டிக் பொறுக்கிறானுங்கல்ல, அதை கொண்டு போய் கொடுப்பானுங்க, அதை பிரிப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் இந்த வெரைட்டி குப்பை பொறுக்கிறவங்கலாம் பிரிக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம உலக அனுபவம்லாம் குப்பை, இதை முதல்ல பிரிக்கணும். இந்த பிரிக்கிற வேலைக்கு தான் 50 விதம். இப்போ நாம் உலக அனுபவம் வந்து ஆயிரக்கணக்கான அனுபவம், லட்சக்கணக்கான அனுபவம் தான். ஆனால் இந்த அந்த எல்லாத்தையும் 50ல் கொண்டாந்து பிரிக்குது. எப்படி வந்து நாம் எழுத்துக்கள் எல்லாம் 51ன்னு சொன்னோமோ, இப்போ இதில் இந்த புத்தியோட சேர்த்தா 51 இதில் கணக்கு வருது நமக்கு. இது நம்ம நுட்பமாக நமக்கு ஏற்ற விளக்கம் சொல்கிறதுலாம் அப்புறம் வச்சுப்போம். இப்போ நேராக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 50 விதமான பாவம் இல்லை, பாவகம். பாவகம்னா வேறுபட்ட விஷயங்கள் ஒன்று பிரித்து இப்படி அப்படிங்கிறத காட்டுறது. இப்போ இப்படி வச்சுக்கோமே, வைராக்கியம் அப்படின்னா நம்ம ஒன்று சொல்கிறான்னு வச்சுங்களேன். வைராக்கியம்னா என்னன்னு சொல்லுவோம். 50க்கு இவங்க ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நான் சிவஞான முனிவர் வச்சு நாம் அன்னைக்கு ஒன்று சொன்னோம்ல, ஐஸ்வர்யம் அது இது ஏறக்குறைய அதோட ரிலேட்டிவாக தான் வரும். இது என்ன போட்டிருக்காங்கன்னா, அறிவு 8, மகிழ்வு 9, வலியின்மை 28. அது ஆளாளுக்கு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், திருவிலங்கம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்து இதுதான் இந்த பாட்டு. இப்போ வந்து நமக்கு ஏறக்குறைய நம்ம இதை முடிவு பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் யார், திருவிலங்க தேசிகர் ஒன்று, முனிவரை ஒன்று வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அதை வச்சுக்கிட்டு சமாஜ பதிப்பில் ஒன்று, சிந்தனை உரையில் ஒன்று, இப்படி ஏகப்பட்டதை வச்சு இவங்க வந்து திணறி இருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு. மாறா குறைவில் ஒளியாம்ன்றது சாத்விகமா இல்லை? இப்போ நீங்கள் சாத்விகம், ராசதம், தாமசம் இந்த இடத்துல பிரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 குணமும் கலந்து உங்களுக்கு புத்தியில் என்ன மாதிரி வேலை செய்யுது, இதுதான் இப்போ இங்கே முக்கியம். நீங்கள் சாத்விகத்தை தனியாவோ, ராசதத்தை தனியாவோ, தாமசத்தை தனியாவோ இங்கே எதையும் விளக்கலை. இப்போ புத்திங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ள 3 குணவிகாரங்களாக 6 விஷயம் சொன்னார்ல, மும்மூன்றா, அதனுடைய அதுதான் உயிரில் எண்ட் பாயிண்ட். இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ராசஸ் மட்டும் முடிவுக்கு வந்துடணும். ப்ராசஸ் தான் முக்கியம். இப்போ லிஸ்ட்டு வந்து நமக்கு அப்புறம் ப்ராசஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த உயிர் இருக்குதுல்ல, உயிரில் இந்த 6, இந்த 3 இருக்குதுல்ல, இந்த 6 2 2 2 ஓகேவா? இதுக்கு கீழே வந்து புத்தி, இது 50ஆ பார்க்குறீங்க. இந்த 50 இங்கே 6 ஆகும். சரியா? இதுக்கு முன்னாடி உலகத்தில் நாம் இந்த மெய்வாய் கண் மூக்கு இது இருக்குல்ல, இந்த 5 வச்சுக்கிட்டு எல்லாம் வரும். இது மெய்வாயை கண் வச்சுட்டு உலகத்தில் அனுபவிக்கிற எல்லா அனுபவமும் நீங்கள் அனுபவத்துக்கு என்ன சொல்ல முடியாது, நம்பர் சொல்ல முடியாது. இப்போ சுருக்கி சொல்லு, இப்போ 5 அறிவுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் 5 அறிவுன்னு ஒன்று தனியாக சொல்கிறது, 5 அறிவுன்னு நீங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வருது இல்லை? இப்போ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. இப்போ ஆனால் வந்து எப்படி சிவதத்துவத்தை மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஞானம் கடைசியாக மாறணும்னு சொல்கிறாரோ, இப்போ நீங்கள் நம்மளை பற்றி முடிவு பண்ணுற எண்ட் பாயிண்ட்டாக இது தெரியுது. அது தெரிஞ்சாதான் இப்போ இந்த பிரகாசம் லகுதை, வியாபிருதி அடர்ச்சி, கௌரவம் நியமம் அநியமம், அதாவது அநியமங்கிறத நியமம் அநியமம் அப்படின்னு அதை சொல்லணும். அந்நியமம் சொல்லிடக்கூடாது. அந்த அநியமம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நியமம்னா முறை, இன்னொன்று வந்து முறை அப்படின்னா அதுக்கு பேஸ் என்ன, நியமத்துக்கு முறைக்கு நியமம். இது நம்ம இந்த மீனிங் புரியறதுக்காக நான் தெரிஞ்ச வார்த்தையை முதல்ல சொல்கிறேன். நியமம் அப்படிங்கிறது முறையாக வைக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம், என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த வேலையை செய்யணும், 2வது இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறேன்ல. இந்த வேலைக்கு 2 விதமாக அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாப்பிட்ட இது என்னது, குழம்பு சாப்பிட்ட பிறகு தான் ரசம் சாப்பிட்ணும், ரசம் சாப்பிட்ட பிறகு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு தான் தயிர் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு 2 விதமாக பதில் சொல்லுவான்.
தயிர் சாப்பிட்ட பிறகு ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு வாமிட் சென்சேஷன் இருக்கும், அதனால நீ ரசத்துக்கு பிறகு சாப்பிட்ரு ஒரு சென்சேஷன். இன்னொன்று நான் கேட்டால் ஸ்வீட் சாப்பிட்டா பள்ளி இடுக்கில் போய் மாட்டிக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிட்டா அதை க்ளீன் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலாகவும் இருக்குது, இன்னொன்று வந்து அதாவது இன்னொன்று மெடிசனாகவும் அதாவது மெடிக்கலாகவும் இருக்குது 2. அதே மாதிரி நியமம் அப்படிங்கிறதுக்கு ரூட்டு 2 விதமாக தெரியும், ஆனால் ஒரு இடத்துல பதில கொண்டாந்து சொல்லணும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியமத்துக்கு பார்த்தா தான் அநியமம் தெரியும் நமக்கு. எந்த தகுதியில் எதை முன்ன வைக்கிறது அப்படிங்கிறது தான் முறைப்படுத்துறதுன்னு பேர். எந்த வேலையை முன்னாடி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோப்பில் யதார்த்தமாக இருக்கலாம் உலகத்தில், ஆனால் அதுக்கான தகுதியை அது பெறுகிறது அப்படிங்கிறது தான் நியமம். இந்த நியமத்தை தான் நாம் எங்கே எடுக்கிறோம்? பக்திக்கு எடுக்கிறோம். பக்தி அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல கடவுளை வைக்கிறது, எந்த இடத்துல உலகத்தை வைக்கிறது அப்படின்னு பிரிக்கிறவன் தான் நமசிவாய தெரிஞ்சவன். இதுதான் பக்தி நெறி. இதுதான் மாணிக்கவாசகர் சொன்ன பக்தி நெறி அறிவித்து அப்படின்னா அதை தான் திருஞான சம்பந்தர் சிவையை நம்ம வா சொல்லிட்டு ஏறுறது. அதாவது சிவயம்னா மந்திரம் இல்லை, நான் கடவுளை முன்னிறுத்துகிறேன், மாயை ஆணவத்தை பின்னே தள்ளுகிறேன் அப்படிங்கிற செயல்பாடு உடையவன் தான் சிவையை நம்ம சொல்றவன் அர்த்தம். இதுதான் பக்தி நெறி. அப்ப நியமம் அப்படிங்கிறது வந்து தகுதிப்பாடு தெரிந்து சொல்லுகிற முறையெல்லாம் நியமம். அநியமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயம் இல்லாததா போய் எதையெல்லாம் நீங்க அந்த விஷயமா இல்லையோ அது எல்லாம் அநியமம். தகுதி இல்லாம எந்த முறையும் தெரியாம உலகத்துல நம்ம இயங்கிட்டு இருந்தாக்கா அந்த 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 இந்த 6 தான் உங்களுக்கு செட்டு. இந்த 6ல் 2 பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவாக சேர்க்குறாரு. கௌரவம் அப்படி எதை வச்சு வருது? கௌரவங்கிறது தகுதி வச்சு தானே வருது. இப்போ நம்ம கௌரவம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிற மதிப்பீடு. இந்த மதிப்பீடு முறைப்படுத்தப்படுவது நியமம், முறை இல்லாதது அநியமம். அப்போ இந்த செட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சு. லகுதை கூ வரும் பாருங்க, கூ போட்டாரா? ஆமா, தமிழ் வார்த்தை இல்லை, வடமொழி வார்த்தை தான் அது. சொல்லுங்க. மகிழ்வுக்கு மகிழ்வுன்னு போட்டு டேஷ் போட்டு உயிர் தான் பயன் பெறாது இருந்தும் பெற்றதாக மகிழும் மகிழ்வுன்னு போட்டுருக்கான். ஆமா, அது எல்லாத்துக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டீங்கன்னாக்கா, இதுதான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு இடிக்கும். என்னன்னா, அதுக்கு தான் ரூட்டை தேடுறது. ரூட்டை தேடிங்கன்னா உங்களுக்கு மீட் பண்ற விஷயம் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதாவது ஒரு பொறிப்புலன்களால வர மகிழ்வு வந்து மகிழ்வு இல்லைன்றாரா? அதான் ஒரே டெக்னிக்கா எழுதுறது. இந்த பிரச்சனை சிவபிரகாசத்துக்கு நிறைய பேர் சொற்பொழிவுக்கு இது ஒரு காரணம் போல. நமக்கு தெரியும், இவர் நிறைய விஷயத்தை கிரிட்டிக்கலா பண்றாரு. அதே சமயத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். ஃபிலாசபி பண்ணாக்க கிரிட்டிக்கலாக பண்ணுறது மட்டும் இல்லை, கிளாரிட்டி இன்னோடு குழப்பக்கூடாது. அதனால தான் நமக்கு தெளிவாக அதை கொண்டு வரோம். அதனால தான் இஷ்டத்துக்கும் உரை வரக்கூடாது. அதுக்கு தான் நான் எங்கேருந்து போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உரையை முதல்ல வச்சுட்டு முதல்ல அநியமம்னா என்ன அப்படின்னு நமக்கு உலகத்தில் தெரியுது, கௌரவம் தெரியுது. அதுக்கடுத்து பாருங்கள், அடர்ச்சி, வியாபிருதி. வியாபிருதிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியாபிருத் அப்படிங்கிற சொல்லு சான்ஸ்கிரிட்ல வியாபிருத்து ஒன்று, வியாவிருத்தி ஒன்று, வியாவிருத்து ஒன்று. அந்த வியாவிருத்தியும் வியாபிருத்தின்னு எழுதலாம். இந்த 2 சொல்லு தான் சான்ஸ்கிரிட்டுக்குள்ள இருக்கு. வியாபிருத்து அப்படின்னா திரும்பு, பிரிஞ்சு போ. அந்த வியாவிருத்தி அப்படின்னா மறைவு. வியாப்ரு அப்படின்னா வேலையை நாடு, ஒரு விஷயத்தை நிலைநாட்டு அல்லது வேலையா இரு அப்படிங்கிறதுலாம் வியாப்ரு வியாவிருத்தி அப்படிங்கிறதுக்கு மீனிங். அந்த வியாபிருத்தியை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் ஒன்று வருது இல்லை, அடர்ச்சி. அப்போ என்ன அடர்ச்சி அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா, அடர்ச்சினா என்ன? இப்போ நமக்கு அடர்ச்சிங்கிறது வந்து தமிழ் சொல்லு தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடர்த்திக்கும் அடர்ச்சிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, நம்ம இதை வந்து ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறார். இது ஆணவன் மீனிங் சொல்லும்போது நீங்கள் டைவர்ட் ஆகிடக்கூடாது. ஞானியார் சுவாமிகள் கடலூரில் விழா நடத்தினார். இந்த கோயிலுக்கு விழா நடத்தும்போது ஒரு நாள் விழாவில் முக்கியமான விழா என்னன்னா, வாகனம் டெய்லி ஒரு வாகனத்தில் சாமி புறப்பாடு ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் தெரு அடைச்சான் வாகனம்னு ஒரு வாகனம் போகும். தெரு அடைச்சான்னா பணம் ஓலையை வச்சு நல்லா அந்த தெரு அடைச்சிக்கும். அதை வந்து தெரு அடைச்சான் வாகனம்னு பேர். இந்த அந்த ஏரியா வழி இருக்கும், ஆனால் அந்த வழி முழுக்க அதை அடைச்சிட்டு போகும், வேற எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி வர்றதுக்கு பேர் தெரு அடைச்சான் வாகனம்.
அது இந்த அடைச்சிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவம் தான் உயிரை வந்து அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது அந்த விழா. இப்போ நீங்கள் வாகனம் வைக்கிறாங்கல்ல கோயிலில், அது எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ். நம்ம செயல் ஒரு நாளைக்கு இருக்கும், நம்ம ஞானம் ஒரு நாளைக்கு, நம்மளோட ஆணவம் ஒரு நாளைக்கு, கர்மா ஒரு நாளைக்கு காட்டுறது தான் சிங்க வாகனம், அண்ணன் கிளி வாகனம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாகனம் வைக்கிறது. இப்போ இந்த மாதிரி இந்த அடைச்சிக்கிறது, அடர்த்திங்கிறது, அடர்த்தியை நாம் என்னன்னு சொல்லுவோம்? அடர்த்தியை டென்சிட்டின்னு சொல்லுவோம்ல. இந்த டென்சிட்டிக்கு நாம் என்ன இன்னும் உதாரணம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? இப்படி வச்சுக்குவோம். கனநீருக்கும் சாதாரண நீருக்கும் உள்ள வித்தியாசம்தான். இப்போ கனநீர் வந்து ஒரு பல மில்லியன் காலன் தண்ணீரை வந்து கனநீராக, இது வந்து அடர்த்தி ஆச்சுங்களா. இது இல்லாம இப்ப இந்த தண்ணிக்குள்ள ஒரு ஒரு வெளி இருக்குல்ல, இந்த வெளியே இருட்டா இருந்தா அதுக்கு பேர் அடர்த்தி. தண்ணி வந்து இருக்குதுல்ல, தண்ணிக்குள்ள கேப் இருக்கா? இல்ல. ஆனா தண்ணிக்குள்ள லைட் அடிச்சா ஊடுருவுது இல்ல, அப்ப அங்க என்ன இருக்குதுன்னா வெளி இருக்கு, ஸ்பேஸ் ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஸ்பேஸ் இருட்டா இருந்தா அதுக்கு பேர் அடர்ச்சின்னு பேர். இப்ப நீங்க ஸ்பேஸ்ல லைட் அடிச்சாதான் லைட் தெரியுது, அந்த பொருளை காட்டாம அந்த இடத்துல இருட்டாவே இருந்ததுன்னா அதுக்கு பேர் அடர்ச்சின்னு பேர். ஏன் அது நான் அது இன்னும் அழகா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த இந்த இப்ப நீங்க இந்த முறையின்மை அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சேன்ல, தகுதியின்மை. அதே மாதிரி உலகத்தை நீங்க புரிஞ்சிக்கிறதுல வியாபிருதியும் அடர்ச்சியும் ஒன்னா வேலை செய்யும். ஒன்னை செய்ய வைக்கிறது வியாபிருதி அப்படின்னா, ஒன்னை செய்ய வச்சு இயங்க வச்சு நிலைநாட்டுறது அல்லது புரிய வைக்கிறது, இதுக்கெல்லாம் பேரு எது? வியாபிருதி. இதே விஷயத்த வந்து காட்டாம இருக்கிறதுக்கு பேரு அடர்ச்சி. ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இப்ப இங்க வந்து நீங்க குணத்துக்கு நேர் பேர் கொடுக்க கூடாது. அந்த 3 குணமும் கலந்து இந்த 3 6 வேலை செய்யுது. இப்போ இப்ப நீங்க அதுதான் இவரோட நுட்பம். நீங்க குணத்துக்கு நேரா இந்த ராஜச குணம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் துடிப்பா வேலை செஞ்சார் அப்படின்னா ராஜச குணம் நம்ம சொல்றோம்ல. இந்த ராஜச குணத்தை சொல்லும்போது துடிப்பா வேலை செஞ்சதுக்கு குணம் காரணம் சொல்லாம அதை ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பேரா கொடுக்கணும். நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இப்போ நாடகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நாடகத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இது நாடகங்கிறது குணம், ராஜசம் தாமசம். நாடகம் அப்படின்னா ஒன்று, பாட்டுனா வந்து சத்துவம், நாடகம்னா ராஜசம், இப்படி ஒரு பேர் வச்சுங்களேன். நாடகத்துக்கு உள்ள ஒரு பேர் கொடுக்குறீங்க இல்லை, இந்த டைட்டில் இந்த நாடகம், அந்த மாதிரி இந்த பேர். இப்போ வந்து குணத்துக்கு இது மற்றவங்க எழுதுனதுலாம் ராஜசத்துக்கு இந்த கேரக்டர் இது இப்படின்னு எழுதுனது அது வேறன்னா வேற இல்லை, புரிய வைக்கிற முறை வேற. இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உங்களுக்கு வந்து மதிப்பீடு அப்படிங்கிறத எந்த குணமாக சொல்லுவீங்க? இப்போ மதிப்பீடு அப்படிங்கிறது தான் கௌரவம். இந்த பொருளுக்கு உள்ள மதிப்பு தான் கௌரவம். இது சத்துவம் தானே சொல்லுவோம். ஆனால் இதை செயல்படுத்தணும்னா ராஜசமும் வேணும்ல. இது வந்து நீங்கள் இதுக்குள்ள இந்த புக்கு இப்போ வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க, ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தாமசம் உதவணும். அங்கே தத்துவம் தான் உதவாது, தத்துவம் கிடையாது அதுக்கு பேர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக்கை நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு பாதுகாக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமசம் உதவணும். இந்த புக்கில் நீங்கள் தினம் தொடச்சி வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ராஜசம் உதவணும். இந்த புக்கினுடைய ஒரிஜினாலிட்டி உங்களுக்குள்ள வந்து இது முக்கியமானது, இது தேவையானதுன்னா சத்துவம் வேலை செய்யணும். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்தா அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கௌரவம்னு பேர் கொடுப்பீங்க. புரியுதா? இப்போ இங்கே இந்த தனித்தனி குணமாக ஃபிட்டின் பண்ணிங்கன்னா செயல்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இணையாமல் போகுது. இந்த மெத்தடாலஜியை இவர் கையில் எடுத்துக்கிறார். அதுதான் அதை விளக்குறதுக்கான மெத்தடை தான் அந்த விளக்குற. இப்போ நேற்று கூட ஒரு விஷயம் கேட்டிங்களே, அந்த இதை மேலே இதை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டால் இப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் சொல்கிற செயலுக்கு இன்னும் பேர் வச்சாதான் ஓஹோ இதை இப்படி மாற்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இப்போ நீங்கள் தண்ணியில் விளக்கரிக்கிறது அப்படின்னு முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தண்ணியில் விளக்கரிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டால் வள்ளலார் பண்ணார், நமினந்தி அடிகள் பண்ணார், சித்த சிவபிரகாசம் பண்ணார். சயின்ஸில் H2O இருக்குல்ல, வெடிக்கும்ல. இப்போ நீங்கள் பார்க்குற பொருளில் இப்போ மூலக்கூறு பிரிக்கிறோம்ல, ஹைட்ரஜனுக்கு இந்த 9 வரைக்கும் பிரிக்கிறோம்ல,
ஆக்சிஜன் வரும்போது ஆக்சிஜன் ஒன்றா பார்க்க முடியாது, O2 தானே பார்க்கணும். இப்போ இந்த சேர்க்கையை வந்து நீங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அதை அந்த மாதிரி இந்த தண்ணியில் இந்த பக்கம் தண்ணி ஊற்றுனா இந்த பக்கம் விளக்கு எரியும். எப்படி எரியும்னு கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணதில்லை, இது அவங்க செஞ்சிட்டாங்க. அப்போ வந்து சயின்ஸ் கிடையாது. இப்போ சோறு ஆக்குறது எல்லாம் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சயின்ஸோட பேர் என்ன? அப்போ டெரிவேஷன் அப்படிங்கிறது தான் சயின்ஸோட பேர். அதுதான் நீங்கள் நேற்று கேட்டது. இப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னே, நானா டெக்னாலஜியில் அதை வந்து கொண்டு வந்தாங்க பனாரஸ் யூனிவர்சிட்டியில். அதோட ஆராய்ச்சி நம்ம தமிழ்நாட்டு போய் நாகர்கோவிலில் தான் பண்ணார். அதை எதை இந்த தண்ணியில் விளக்கரிக்கிற விஷயத்துக்குள்ள PhD. அவர் இப்போ வந்து கலீலியோ ஆராய்ச்சி செஞ்ச இடத்துக்கே போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு. யூரோப்புக்கு போயிட்டார், நாகர்கோவிலுக்காரர். அப்போ வந்து அவரை கேட்டேன், இது என்ன அப்படின்னு கேட்டால், வந்து கொண்டு வந்துட்டோம், இப்போ ஒரு பக்கம் தண்ணி ஊற்றினா ஒரு பக்கம் லைட் எரியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜன் அதில் எரியறது இல்லை, ஹைட்ரஜன் தான் எரியறது. அந்த ஹைட்ரஜனை பிரித்து நாம் சேர்த்து வைக்கிற கொள்கலன் தயாரிக்க முடியல, அதான் பிரச்சனை. இப்போ ஹைட்ரஜனை பிரிச்சிட்டிங்கன்னா அது மிதக்குது இல்லை, அந்த கொள்கலனை நீங்கள் தயார் பண்ணணும். கொள்கலனை தயார் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வெறும் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்றி விளக்கரிச்சிட்டு இருக்கலாம், லைட்டு மின்சாரம் தேவை. இப்போ அந்த வேலை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எது இந்த ஆமாம் அந்த ஹைட்ரஜனை சேவ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்கல்ல. இப்போ நீங்கள் வள்ளலார் விளக்கரிச்சதை இப்படி தான் மீனிங் கொடுக்கணும். அவர் என்ன பண்ணார்னா, தண்ணியை ஊற்றும் போது அவர் பண்ணலை, பெருமான் ஹைட்ரஜனை பிரித்து எரிக்க வச்சான் அப்படிங்கிறது சயின்ஸு. அப்போ அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு ப்ரூஃப் ஆகுதுங்கிற மாதிரி தான் இதுக்கு பேர் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம், ஓஹோ நான் வந்து எரியிறது ஹைட்ரஜனா ஆக்சிஜனா அப்படிங்கிறப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜனை விட அதிகமாக அதுதான் எரியுது அப்படின்னு நம்ம தெளிவாகிறோம்ல. அந்த மாதிரி இந்த மதிப்பு இந்த குணத்தில் ராஜசத்தினால வேகமாக இருக்கிறது தான் சொல்ல முடியும். ஆனால் நிகழ்ச்சின்னு ஒன்று வர்றப்ப அதுக்கு என்ன பேர் கொடுக்குதுன்னா, ஒன்று கௌரவம்னு பாரு, இன்னொன்று வந்து அந்நியம்னு பாரு. முதல் இந்த 2 வேலையும் தான் உலகத்தில் நீ பண்ணுற எல்லா வேலைக்கும் மூலம். இப்போ வந்து மாணிக்கவாசகர் ஒரு பாட்டு பாருல, பழவினைகள் பாரும் வண்ணம் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ வந்து கிழியுதுங்கிறார். இந்த பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். இந்த பத்தி நெறி கொடுக்கும்போது தான் பழவினைங்கிறது கிழியுது. அப்போ கிழியாமல் இருந்ததுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இதில் வருது அடர்ச்சி காரணம். அந்த அடர்ச்சி தான் நமக்கு இப்போ கிழிக்கிறது. இப்போ கொஞ்சம் வியாபிருதி அப்படிங்கிறது நீங்கள் நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது, அடர்த்திங்கிறது ஒரு லேயர். இந்த லேயராக மாறிட்ட பிறகு இதை கிழிக்கணும். இப்போ நீங்கள் வினையை அனுபவிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஏன் மாணிக்கவாசகர் வினையை கிழியுதுன்னு சொன்னார். பழவினைகள் பாரும் அப்படின்னா துணி கிழியிற மாதிரி கிழியுதுங்கிறார். நீங்கள் வந்து அது அவரோட இது நீங்கள் வினை போகிறவங்க மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். அது இந்த வார்த்தைக்கான அனுபவம் தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மற்றவனை தூக்கி அடிக்கிறதுலாம் திருவருளால் தூக்கி அடிக்கும் போது நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அப்போ வந்து என்ன வரும்னா, அப்போதான் கிழியுது மூஞ்சி கிழியுதுங்கிறல்ல. இந்த மூஞ்சி கிழியுதுன்னா இதுதான் அதுதான் மாணிக்கவாசகர் பயன். அதை பாருன்னு அழகா போட்டார். இப்போ ஒரு ஆக்ட் இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எது வந்தாலும் வெறும் ஒரு குணம் கிடையாது. ஆமா, எல்லா குணம் சேர்ந்தா அவ்வளவுதான். அதான் இந்த பாட்டோட மெனக்கடுற வேலையே. கிடையாது, தனி குணமாவும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கறதுதான் இவர் இந்த 6ஆ பிரிச்சு காட்டுறாரு. அதுதான் செட்டா வைக்கிறார். இப்ப அதுக்குதான் நான் ரிவர்ஸ்ல ஏன் வந்தேன்னா, அந்த சில சொல்லு நமக்கு புரியாதனால இப்ப மீனிங் இப்படியே கீழே இருந்து வரும்போது இதை விட்டது எதுவோ அதுக்கு அடுத்தது அது வந்துடும். கௌரவம் என்பது இந்த பொருளுக்கு உரியதுன்னு சொன்னா, அதை தாண்டி அடர்ச்சி ஒண்ணு வருது, வியாபிருதி ஒண்ணு வருது. இந்த வியாபிருதிங்கிறது வியாக்கிருதி கிடையாது, அது ரொம்ப முக்கியம். ஒன்று வியாவிருதி அல்லது வியாபிருதி, இந்த 2 வார்த்தையில தான் அது வரும். இந்த வியாபிருதி அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன எழுதிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம ஆளுங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுறாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அந்த சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி எடுத்து முழுக்க பார்த்ததுல இந்த நீ வேலையை செய்வதற்கு உரிய ஒரு இயக்கம். இப்போ நீங்கள் வந்து இதில் எது வருது, இந்த வேலையை செய்வதற்கு உரிய இயக்கம்னு ஒன்று எது மூலமாக ராஜசம் ரூட்டு தெரியுது இல்லை உங்களுக்கு. அப்போ அதில் வந்து தாமசத்தோட ரூட்டு தெரியுது, கௌரவம் அநியமத்தில். இப்போ இந்த ராஜசம் சொல்லிடக்கூடாது, அது வந்து ஒரு ஆக்ஷனாக அது ஒரு விஷயமா சொல்லணும். அப்போ வியாபிருதியும் அடர்ச்சி, ராஜசத்தில் தான் வேகமாக போனால் வர்ற முட்டாள்தனத்துக்கு பேர் அடர்ச்சி, வேகமாக போகிறதுக்கு பேர் வியாபிருதி. இது 2 சேர்ந்ததாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். அதுதான் அதில் இருக்கிற விஷயம். அப்புறம் ஃபஸ்ட்டு சத்துவத்துக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள், பிரகாசம் லகுதை. இப்போ நீங்கள் சத்துவம்னா
பிரகாசம் மட்டும் படிக்கக்கூடாது, அதோட ஆன்டியும் அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா தான் அடுத்த ரெண்டு குணத்தோட காம்பினேஷன்ல அது மூவ்மெண்ட், அதோட அதாவது என்னது ஆக்ஷனோ அல்லது செயல்பாடு தெரிஞ்சிடும். இப்ப அதுக்கு பேரு பாருங்க, இப்ப லகுதைனா என்ன, அவங்க வந்து அடிச்சா கூட நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கீங்கல்ல, கேட்டா சாத்விகம் குணம்ன்றானே, அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் தான் கௌரவத்துக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு புரியுது. அவர் ஈஸியா நடிச்சுட்டு போயிட்டாரு. அவரு அது கூட வந்து அவர் நடிக்கிறது தான் முடியும். உலகத்துல நீங்க உதாரணத்துக்கு யாரையும் காட்ட முடியாது. அதுல உலகத்துல உதாரணங்கிறது வாழ்க்கைய மனசளவுல வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நடிக்கிறதுங்கிறது அப்பதான் பையன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனி பார்ட்டி ஜாயின் அவன் காலி, அவரை பார்க்கறதுக்கு அவன் பயந்தான். ஏன்னா எங்கேயாவது வந்து அந்த நிலைக்கு கடைசி வரைக்கும் போயிட்டாரு. ஆமா ஆமா. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கிறத கூட போய் பார்த்தா தோத்து போனான், அவன் தோத்து போயிடுவான். பெட்ரிடன் அப்பயே அவனை போய் பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க, இப்ப நீ இறக்குற காலத்துல விலங்கு வைக்கிற கடவுள் இவ்வளவு புகழ் வந்து இருந்தோம், விலங்கு வைக்கல இல்ல, கடைசியில கம்யூனிட்டி வச்சதானே தூக்கி வச்சாங்க. அவரை செலவு வைக்கிறதுக்குலாம் கம்யூனிட்டி ஓட்டை வாங்குறதுக்கு மட்டும் தானே பண்ணாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணது அதுக்கு தான், இவரு செலவு வச்சுதான் அதுக்கு தான், ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் கடைசியில பார்த்தனாங்க. மற்றபடி அவரை வந்து கலைஞரும் மதிக்கலையே, அது அந்த இருந்த காலத்துலயும் மதிக்கலையே அவரை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டுங்க, நீங்க இன் கேமராவா பேசுனீங்கன்னாக்கா நடிப்புங்கிறது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா ஆண் தன்மை இழக்கிற காலத்துல தான் வரும். அவன் வந்து அவரே ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு, என்ன முதல்ல லேடி வேடத்தை நடிக்க சொன்னாங்க, கொஞ்ச நாள் போனால் நான் லேடி ஆகிடப்போன்னு பயத்தில் என்ன உடனே மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு. முதல்ல புடவை கட்டி தான் அவரை ட்ராமாவில் நடிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்கன்னு அவரே ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கலைஞனுங்கிறவன் சத்தியத்தன்மைக்கு கண்டிப்பாக வரமாட்டான். அது சத்தியத்தன்மைக்கு வராது. கலைஞன் சாகிற காலத்தில் சத்தியமாக வந்து புகழோடையே அதே அந்த மனநிலையோடவோ அல்லது மரியாதைக்குரிய கௌரவத்தோடவே அவன் சாக மாட்டான், அவ்வளோதான். ஆனால் கௌரவம் உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுதான் இசைக்கலைக்கு வரும்போது மோகமுள்ள ஒரு படம் எடுத்தார்ல நம்ம நம்ம பாரதியார் படம் எடுத்தார, இந்த ஐஏஎஸ் அவர் பேர் என்ன, நம்ம இப்போ கூட இவருக்கு எடுக்கிறாரு ராமானுஜனுக்கு. ராமானுஜன் பாரதியார் இந்த ஸ்டாண்டர்டாக எடுப்பார் ஐஏஎஸ் அவர் ஒருத்தர். அவர் இந்த மாதிரி படம் மட்டும்தான் எடுப்பார். இப்போ ராமானுஜனுக்கு விளம்பரம் வச்சு படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து நம்ம தீபம் நான் பார்த்தார் மோகம் உள்ள எடுத்தார். இந்த மோகம் உள்ள இசைக்கலைஞன் ஒருத்தன் போய் குருநாதர்கிட்ட பாட்டு கற்றுக்க போவான். அவர் கேட்பார், வா நீ எது கற்றுக்க வர, முதல்ல அப்படியே ராகம் நல்லா உச்சஸ்தாயில் ஏறின உடனே கையில் மோதிரம் மாட்டிக்க தோணும், அதுக்கு படிக்க வரையான்னு கேட்பார். அதுக்கப்புறம் என்ன இப்படி காட்டுவாங்கல்ல, அதுக்கப்புறம் கேட்பார், இன்னும் கொஞ்சம் புகழ் வந்த உடனே காதில் வைரக்கடுக்குன்னு மாட்டின்னு இப்படி காட்ட தோணும், அதுக்கு வரையான்னு கேட்பார். அவர் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினோடனே வேசி வீட்டுக்கு அலைய தோணும், அதுக்கு வேறு யாருன்னு கேட்பார். இந்த 3 கேள்வி கேட்பார் அந்த குருநாதர். அதுக்கப்புறம் அவன் அந்த கதையை தீபம் நான் பார்த்தார் கலைமகளில் தானே அவர் இருந்தார். அவர் எழுதின அது வித்தியாசமாக இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, இந்த கலைத்தன்மை அதுக்கு தான் வந்து சமணம் முழுக்க அதுலேருந்து பயந்தான். அப்போ திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா கலைத்தன்மைங்கிறது ஆன்மீகத்தோடு நீ போகும்போது அது உலகத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான் அவங்க செஞ்சு காட்டினாங்க. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த மற்ற மொழிகளை விட இது வந்து இந்த இதில் இவங்க திருஞான சம்பந்தர் தான் அந்த இயக்கி ஜெயிச்சு காட்டிருக்காங்க. இன்னும் கேட்டால் டான்ஸுக்கு ஒரு பாட்டு பாடுறாரு அருணகிரிநாதர், அந்த மாதிரி யார் பாட முடியும்? அந்த ஆடான்னு ஒரு விஷயத்த அந்த முருகப்பெருமானுடைய ஆட்டத்தை வந்து காட்டுறாரு அருணகிரிநாதர். அது மிகப்பெரிய அந்த அந்த மாதிரி பாடவே அந்த அந்த ஆட்டத்தை காட்டுற மாதிரியே பாட முடியாது. எல்லாம் ஊஞ்சலாட்டம் மாதிரி. ஊஞ்சலாட்டு வேற, இந்த உடம்புல ஒவ்வொரு அணுவும் ஆடுற மாதிரி பாடியிருப்பார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதரை வச்சு பாமன் சாமிகள் அவர் ஒரு ஆட பாடுறாரு. எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலைக்கு உள்ள மிகப்பெரிய நீங்கள் அளவு கடை அதுன்னு நம்ம இசை மரபில் திருநீலகண்டருக்கு ஒரு பாடம் கிடைக்குது, இந்த பக்கம் எல்லாருக்கும் ஒரு பாடம் கிடைக்குது. அதான் திருநீலகண்ட யாழ்ப்பாணம் இருப்பான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைக்குள்ளேயே அந்த கடவுள் அனுபவம் அது வந்தால் தான் பெரிய அனுபவத்தில் நிற்க முடியும், இல்லைன்னா நீ வந்து அதில் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்த வரலாறு வருது இல்லை. இதெல்லாம் இந்த குணத்துக்குள்ளே வந்துடும். வியாபிரிஜில் ராஜசமாக போயிட்டோம்னா அது அடர்ச்சியில் கொண்டு போய் விட்டுரும். அங்கே எதுவும் இல்லை, குணத்தத்துவம் தான் நிற்கும், அங்கே அடுத்த கட்டம் இருக்காது. அதே மாதிரி இப்போ பிரகாசத்துக்கும் லகுதைக்கும் அதான் அதே மாதிரி விளக்கம் தான். இந்த பிரகாசம் வந்து உங்களுக்கு சத்துவம் பிரகாசமாக இருக்குது மட்டும் இல்லைப்பா, அடுத்து 2 கா இருக்குது சான்ஸ்கிரிட்ல. லக்கு 2 கா ஒன்று, இந்த 2 காவில் மீனிங் இருக்கு. அது ஒன்று தான் நம்ம சொல்கிறோம். அது வேற, அது முடிஞ்சு போச்சு. அதே இருக்குண்ணா. ஆமாம், இல்லை இது 4 இந்த லா வந்து இதை வருது இல்லை, இதுல வரும்
இதுக்கு ஒரு அர்த்தம், இதுக்கு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு தான் சான்ஸ்கிரிட்ல வேர்டு. இதுல என்ன முதல்ல இது இருக்குல்ல, அது வந்து பற்றிக்கொள் அல்லது ஒட்டிக்கொள். இது லக்பக்னு போடும் பாருங்க, இந்த ஆணவத்துக்கு அது அது இங்க இல்லை, இந்த இங்குதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா அல்பமாவது. நீங்க பிரகாசமா இருப்பீங்க, ஆனா ஒரு விஷயத்துல மேட்டர்ல வீக்கா இருப்பீங்க இல்ல, அந்த அற்பமான விஷயம்தான் இந்த தத்துவத்தோட ரெண்டு விஷயத்த இந்த இதோட ஆன்டி. அது பிரகாசத்து. அப்ப நாம நேரா மீனிங் கிடைக்கலனாலும் இப்படி ரூட்டு போகும்போது இந்த முதல்ல என்ன மெத்தடாலஜி வைக்கணும் இந்த மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவாக வைக்கிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் அடைவுன்னு செட்டு சேர்க்கிறாரு. அப்போ குணவியாபங்கிறது ஒரே குணத்தை நீங்கள் உயர்வாக காட்டிங்கன்னா அப்புறம் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கு என்ன வேலைக்குது? வேலையில் இல்லை. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ எதில் அடக்குறீங்க? அறிவாகவும் இருக்குது, அல்பமாகவும் இருக்குது. நீங்கள் சொல்கிறேன் இவ்வளோ அறிவாளி ஆகிறாங்க, அல்பமாக போயிட்டு அது அவங்க குறை இல்லைப்பா, குணபாவகம் அது. அப்போ என்ன கேட்டால் குணம் ஆமாம். அது என்ன அதாவது அதோட நிழல், அது இப்படி நீங்கள் பிடிக்கணும். இதோட நம்ம வெளிச்சமாக இருக்குன்னா நம்மளோட நிழல் எல்லாமே. அதனால தான் இது அடைவு எல்லாத்துக்குமே. இது அதோட நிழல். இதை என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாரு கடைசியாக 50 விதமாக வருகிற பாவகம். இதெல்லாம் நமக்கு நம்மளோட கேரக்டரை பியூரிஃபை பண்ணுறது. இதை வந்து நீங்கள் கேரக்டர் அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒதுக்கக்கூடாது. இது எல்லாமே நம்மளை புடம் போடுறது. அப்படி கூட நம்ம இதை வச்சுக்கணும். இதை அதனால தான் சத் பஞ்சா சத்துன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவகம்ங்கிற வார்த்தையை போட்டார். பாவகம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு வந்து சுத்தி செய்கிற, இன்னும் பாவக அப்படின்னு போட்டா சுத்தி செய்கிற, பாவகன்னு போட்டுட்டீங்கன்னா தீ, அக்னி. அக்னி. அப்போ வந்து உங்களுக்கு இது எல்லாமே அக்னி. எதுக்கு? உங்க மாயையை ஆணவத்தை எரிக்கிற அக்னியா தான் இந்த குணத்தத்துவனுடைய செயல்பாடுகள். அது எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணணும் கேட்டால் 50க்குள்ள சம்மரைஸ் பண்ணணும். முதல்ல 5 லட்சமா இருக்கும், வந்து 50 லட்சமா இருக்கும், 50 கோடியா இருக்கும் ஆசை, 50 கோடியா இருக்கும் அனுபவம். ஆனா இது 50க்குள்ள சம்மரைஸ் பண்ணணும். இந்த 50ங்கிறது தான் என்னங்கிறது இப்ப நமக்கு பிரச்சனை. இப்போ இந்த ஆறோட விரிவா தான் இந்த 50 பார்க்கணும். எந்த ஆறு? மேல ஒரு செட்டு கொடுத்தோம்ல, அந்த ஆறோட விஷயம் அவ்வளவுதான். புத்திக்குள்ள வந்து இந்த புத்திக்குள்ள இந்த ஆறோட தாக்கத்தினுடைய, இப்ப நீங்க சூரிய ஒளி 1 விட்டு 6 பிரிக்கணும்ல, இப்ப இந்த 6ம் 50ஆ பிரியும். அவ்வளவுதான். இப்ப இதுல கூட இன்னும் நீங்க வச்சுக்கலாம். இன்னும் நுட்பமா விளக்கம் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இந்த ஒரு செட்லயும் 50 வரும்னு கூட எழுதலாம். அதுதான் சிவஞான முனிவர் அன்னைக்கு நான் சொன்னேன். இது நான் அதை விரிவா அதை நம்ம புக்கில் அது தெளிவாக இருக்கிறேன். இது 159 பக்கத்துல மொத்தம் 612 வகை எழுதியிருப்பாங்க அவர் எழுதுனது. இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வகை தெரிவான் கட்டே உலகு திருக்குறள் எழுதினார்ல, இந்த வகை தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியமே தவிர வகை எத்தனைங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. இந்த வகை இதுன்னு தெரிஞ்சுட்டு இதுல இருந்து நாம நீங்கணும் அப்படிங்கிறது வந்தாதான் இந்த 24 தத்துவத்திற்கு மூலமான மாயையை கடந்து புருடன் சுத்தி அடையுதுன்னு அர்த்தம். 24 கடந்துட்டீங்கன்னா இது மூலமா குணம் வேலை செய்யாதான் சுத்தி ஆகுது. புருடன்ல கலா சுத்தி உங்களுக்கு கிடைச்சிருத. அதுக்குதான் இந்த ரூட்டை வைக்கிறாரு. குண தத்துவம் மாயையில வருது இல்ல. இது இங்கே இந்த 24 தத்துவத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த 50 விதமான அனுபவங்கள் தலைமையில எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். 56 அவனி 56 தேசத்து ராஜா எல்லாம் இதான். இந்த 50 6 சேர்த்து 56. உலகத்தை நம்ம எத்தனையோ தேசம் இருந்தது, ஆனா 56 தேசம் தானே எழுதுவோம். இந்தியாவை பத்தி சொல்லும் போது நீங்க தெருக்குத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 56 தேசம் தான் எழுதுவாங்க. 56 தேசம்னா இப்ப இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னு கேட்டா, நம்ம உடம்பு தேசம்னு சொன்னா 6 ரூட்டு, 50 வந்து பாவகம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா 56 வரும். இப்ப 56ங்கிறதுக்கு வந்து நீங்க இந்த குணத்தத்துவமும் 50 பாவகங்களும் சேர்ந்து வர்றது எல்லாமே இந்த மாயைங்கிற விஷயத்துல தான் முடியும். எந்த மாயை? புருடன் மாயை. புருடனுக்கு அடுத்து ஒரு மாயை சொன்னல, முக்குண கலப்பு. இந்த முக்குண கலப்பினுடைய விஷயமா புருடன். அத இவங்க ஏன் 36 தத்துவத்தை பிரிச்சாங்கிறது நீங்க இது வரைக்கும் மாயைனா யாரும் அந்த அளவுக்கு நம்மள வந்து தெளிவாக்கி இருக்க மாட்டாங்க. இப்ப புருடன் ஒரு ஆள் என்ன தயாராயிட்டான், ஐம்புலன், ஆறவரும் காலம் முடிஞ்சு போச்சா. இந்த சேர்க்கிறதுக்கு பேரு மாயை. சரிதானே? இந்த மாயையினுடைய விரிவு தான் 24.
இந்த 24 வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா 50, அதுக்கு ரூட் 6. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இங்க கலாசுத்தியில இது சுத்தமாயிடும். இது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா மாயையை வச்சுக்கிட்டு ஆணவம் வந்து பொசுக்கப்படுகிறது. ஒரே சைட்ல இந்த பக்கம் திருமூலர் யோகத்துல நியமம் வந்து சொல்றாரு. அந்த முதல் 2-3 முடிச்சாலே இந்த 50 6 ஆயிடுமா? ஆமா, அநியமத்துல அது வந்து அதான் இப்ப எப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு உதாரணம் சொல்லுங்க. அது வந்து எப்படி கரடுதுன்னு நான் சொல்றேன். அது நியமம் ஒழுக்கம் சொல்றாரா? இப்ப ஒழுக்கங்கிறத மறுபடியும் டிரைவ் பண்ணணும். இப்ப அதான் இந்த பாவகம் கண்டுபிடிக்கிறது. இப்ப ஒழுக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, உதாரணம் இப்போ நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம படிச்சோம்னாக்கா அது இப்ப இது கூட இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த இந்த இன்னைக்கு தோணுச்சு, பிரகாசத்துக்கும் லகுதைக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 2 பேரும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது ஆம்பளை பொம்பளைன்னு வச்சுங்களேன். குடும்பத்துல இங்கதான் நமக்கு தெளிவா வரும். ஏன்னா மற்றதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம், இங்க மட்டும் மீட் பண்ணுவோம். மற்ற இடத்துல வந்து ஏன்னா இங்க மீட் பண்ணி ஆகணும், மற்றதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோம். இதுதான் இந்தியா. அதனாலதான் இங்க ஆன்மீகம். மற்ற இடத்துல அவன் வந்து மீட் பண்ண மாட்டான். அது குடும்பத்திலையும் மீட் பண்ண மாட்டான், வெளியே மீட் பண்ண மாட்டான். அதனால வந்து அவங்களுக்கு ஜாதகம் கிடையாது, வினை கிடையாது. ஏன் ஜாதகம் எங்க இருக்குதுன்னா சந்திக்கிறவனுக்கு தான் ஜாதகம். அப்படி சந்திக்காதவனுக்கு ஜாதகம் கிடையாது. அவன் தான் அவனுக்கு ஜாதகம் அது 10ஆம் போக்காயிடும். நமக்கு ஏன் ஜாதகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சந்திக்கிறவனுக்கு தான் இப்ப வினையை நம்ம மீட் பண்றதுன்னு வந்துட்டோம்ல. மீட் பண்றதுன்னு வந்துட்டா இந்த கட்டத்துல இது இருந்தா இதுன்னு நமக்கு தெளிவா வேலை செய்ய, இதுக்கு சால்வேஷனா இங்க இருக்கும். மத்தவனுக்கு அது சால்வேஷன் தேவையில்லை. முஸ்லிம் சமயத்துல வினை கிடையாது. அவன் இருக்கிற இடத்த பொறுத்து இங்க இருக்கிற முஸ்லிம் ஜாதகம் பாத்துக்கிறான். ஏன்னா இங்க பிறந்துட்டான்னா இந்த மாதிரி செட்டப்புக்குள்ள வந்துடுறான். கிறிஸ்டியனும் பாக்குறாங்க, வீட்டுல பொண்டாட்டி தெரியாமலோ இல்ல சர்ச்சுக்கு தெரியாம பாக்குறாங்க. வந்து ஏன்னா சில பேர் தான் அதுல இதுவா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டின் எல்லாருமே ஜாதகம் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆமா, நீங்க அதுதான் இந்தியாவில ஏன் ஜாதகம் இருக்குது வெளிநாட்டுல இல்லைன்னு கேட்டா, வினையை சந்திக்கிறதுக்குன்னு தெளிவான இடம், இந்த செட்டிங்ஸ் இருக்கிற இடம் இந்தியா. அப்ப நீங்க ஜாதகங்கிறது இந்த மனிதனை அமைதிப்படுத்துறதுக்கு உரிய ஒரு கருவி, இறைவன் வச்சுக்கிற கருவி. அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லை, இந்த சால்வேஷனுக்குள்ள நீ வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இது இல்லப்பா, இதுக்கு மேல ஒண்ணு. ஏன்னா இது நீ தெரிஞ்சிக்கவே முடியாதுன்றதே அதை வச்சிருவான். யாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா தெரிஞ்சிக்க முடியாது அது அப்படிங்கிறது தான். அது வெளிநாட்டுல டேரக்ட்ன்றானே, அது இது மாதிரி ஒரு மெத்தடாலஜி. அவ்வளவுதான். இந்த மெத்தடாலஜில அவன் எங்க நின்று பார்த்தான்னு தெரியாது நமக்கு. இப்ப நீங்க இப்படி வச்சுங்களேன், இப்ப தோசைன்னு ஒண்ணு இருக்கும், தோசத்துக்குள்ள வெரைட்டி இருக்கும். இப்ப சில பேர் என்ன பண்ணுவான், தோஷத்துக்குள்ள போய் பொண்டாட்டியோட வாழ்வான். ஆனா அவனுக்கு என்ன வரும்னா அந்த பொண்டாட்டிக்கு நோயாவே இருக்கும். ஏன்னா இவனுக்கு ஆயுள் கெட்டியா இருக்கும். இவனுக்கு ஆயுள் கெட்டி இல்லைன்னு சொன்னா இவன் போய் சேர்ந்திருப்பான், அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. இப்படி வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல. அது வந்து உங்களுக்கு வேகை பிடிச்சிடலாம். இப்ப நம்ம பிடிச்சிடலாம். இப்ப நம்ம குழந்தை அமெரிக்காவுக்கு போச்சுன்னா நீங்க ஜாதகம் போட்டுதான் அதை நீங்க கணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அது கூட பாருங்க எங்க கொண்டாந்து கடவுள் நிறுத்துறான் பாருங்க, மனநிலையில கொண்டாந்து நிறுத்துறான் பாருங்க. வினையை வந்து நம்ம எப்படி நினைப்புல கொண்டாந்து நிறுத்துறோமோ, இந்த ஜாதகமும் நீங்க எந்த நாட்டுல பிறக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லை. இந்த ஜாதக தாக்கம் இன்னைக்கும் நீங்க உலகம் முழுக்க ஜாதகம் எங்க யாரால போச்சுன்னா இலங்கை தமிழ்னாலதான் போச்சு. இன்னைக்கும் இலங்கை தமிழ் 1000 ரெவல்யூஷன் பேசினாலும் அவன் எங்க இருந்தாலும் ஜாதகம் பார்த்துருவான். இலங்கை தமிழ் அக்யூரேட்டா பார்ப்போம். அதுல சிங்கப்பூர்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, இந்த ஜாதகத்துல நீங்க எங்கேயாவது ஒரு சின்ன பிழை பண்ணீங்க பஞ்சாங்கத்துல, அங்க இருந்து தேடிட்டு இருப்பா. அவர் என்ஜினியர். நம்ம ஸ்டூடெண்டோட மாமா அவரு இலங்கையில ஒரு நாழிகையில தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு அவர் சிங்கப்பூர்ல இருந்துகிட்டு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு இது உலகம் இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பக்கத்துக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்து எழுதுறாரு. அப்ப மூளையை வந்து அவ்வளோ ஷார்ப்பா அதுக்குள்ள செலுத்த முடியாதுன்னு கிடையாது. ஆனா அதுல என்னென்ன பிளா இருக்குதுன்னு நமக்கு தெரியும். எப்படின்னு கேட்டா, நம்ம ஆன்மீகத்துக்கு வரும்போது அந்த எந்த இடத்துல அவங்க வந்து இதுக்கு மேல தாண்ட முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப அதுதான் நம்ம இப்போ ஒரு விஷயம் கூட சொல்றாங்களே, நல்லார ராக்கெட் நல்லார கடக்கும் போது படம் ஒழுங்கா வரலாங்கிறாங்க. இப்ப நான் அது செய்தி படிக்கல, இது ஒரு ப்ரொபகண்டாவா என்ன நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன். திருநள்ளாரை தாண்டும் போது ராக்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் ஆயிடுதான், நியூஸ் கிடைக்க மாட்டேங்குதான் திருநள்ளாறு ஏரியா. அதே மாதிரி சிதம்பரம் சொல்றாங்க. இங்கெல்லாம் வந்து ரேஸ் வந்து இப்போ நீங்க சனியோட ரேஸ் வந்து அங்க வந்து குவியுது அப்படிங்கிறதுனாலதான் சனி கிரகத்தோட பிளானட்டை தேய்க்கிறதுக்கு நம்ம அங்க சுத்துறோம் அப்படிங்கிறது சயின்ஸ் படிச்ச வாத்தியாருங்க கொடுக்குற விளக்கம் இது. நீங்க இது வந்து உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுக்கு தெரியும். அப்புறம்
2 விஷயம் சொல்றாங்க. திருநெல்வேலி அது நான் பேப்பர்ல நானே படிச்சுக்கிறேன். நான் இது வந்து செய்தி கேட்கறதும் படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். திருநெல்வேலிக்கு மேல நட்சத்திரங்களோட அமைப்புல நடராஜர் ஒண்ணு தெரியும். அதே மாதிரி சிதம்பரத்துலயும் தெரியுது. அப்ப அது 2 விஷயத்தையும் நீங்க வந்து உலகத்துல அனுபவிக்கும் போது அப்ப ஓரளவுக்கு தான் உண்மை தெரியும். அப்படி எல்லாத்தையும் காமிச்சா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை இருக்குது? அப்புறம் அவன் கேட்குற மாதிரி கடவுளுக்கு நான் காட்ட முடியும்? அப்படிலாம் ஒன்றும் முடியாதுல்ல. அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ அதே மாதிரி பிரகாசம் லகுதைக்கு எப்படி நான் அனுபவிச்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் இதுதான் கொள்கைன்னு நினைப்பேன், அவங்களும் கொள்கையை நினைக்கிறவங்க தான். இந்த 2 பேருக்குள்ள இந்த கொள்கை தப்பு அந்த கொள்கை ரைட்டுன்னு யார் சொல்றது? 2 பேரும் இருக்கிறாங்க வீட்டில். இப்போ நான் முடிவு எடுக்கிறேன்ல, நீ இதுபடி பண்ணது தப்பு, அதனால நீ அவங்க வந்து மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நான் இதுபடி பண்ணது ரைட்டு, நீ பண்ணது தப்பும்பாங்க. ஆனால் 2மே எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லுங்க, 2மே ரைட்டுமா, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் தான். இதுதான் பிரகாசத்துக்கும் லகுதைக்கும் உள்ள வேறுபாடு. நிழல் மாதிரிங்கிறது டைரக்ட் மீனிங் தான். ஆனால் அது உள்ள போக போக இவ்வளோ இது மாதிரி போனீங்கன்னா ஒரே விஷயம் 2ஆ மாறுறது தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்கல்ல, முடிவெடுக்கும் போது எதை சார்ந்து முடிவு எடுத்தாங்கன்னு பார்க்கணும். எதை சார்ந்து முடிவு எடுப்பாங்க? நீங்க வந்து இப்படிப்பட்டவர், நான் என் கேரக்டர் இப்படி, அதனால நான் இப்படி நீங்க வந்து செஞ்சதை நான் இப்படி முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் உதாரணம் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா ஒரு ஆள் ஞாபகம் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு உங்க எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து போனா பொறுத்துன்னு விட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து லகுதையில எனக்கு தெரியும் நான் போனா பொறுத்துன்னு விட்டு கொடுக்குறேன்னு, நான் லகுதையில விட்டுருக்கேன். போனா போறது விட்டுறது கேரக்டருக்குள்ள வராது. அது உங்க மைண்டு சம்பந்தப்பட்டு நீங்க புருஷன் வேலை செஞ்சதுன்னு அர்த்தம். அது இதை வந்து குண கேரக்டராகவே பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ அவங்க ரூட்ல அவங்க எடுத்த முடிவு ஓகே, அவங்க அளவில் அது ரைட்டு. ஆனால் நம்ம சொல்றது படி பார்த்தா நம்ம அளவில் அது தப்பு. எதை வச்சு முடிவு பண்றது? இந்த 3ஆவதாக ஒன்று வச்சு முடிவு பண்றதுங்கிறதுலாம் இப்போ நீங்க ஒழுக்கமா இருன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஒழுக்கங்கிறது ஒரு அறம்னு வச்சுங்களேன். இந்த அறத்தை வந்து நான் என்ன அளவில் அறமாவும் வச்சிருப்பேன், பொதுவிலையும் ஒரு அறமாவும் வச்சிருப்பேன். இது 2ம் மோதாங்க. ஆமா, இது வந்து லஞ்சம் கொடுக்கறது வச்சுக்கோங்க. வச்சுங்க. இப்போ லஞ்சம் கொடுக்கறது தான் வேலை நடக்காது. கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க லஞ்சம், ஆனா பெருமான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நீங்க வந்து உலக அளவுல நீங்க லஞ்சம் கொடுக்க கூடாதுங்கிறது கொள்கை தான். லஞ்சம் நீங்க கொடுக்க மாட்டீங்க தான், ஆனா ரைட்டு. ஆனா லஞ்சம் கொடுத்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கல. நீங்க லஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்கிற ஒரு ஆளை காட்டுறது தான் பெருமானோட வேலை அந்த இடத்துல. நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க. இந்த லகுதைக்கு அதான் அர்த்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் போய் லஞ்சம் கொடுத்து காசு வேலை வாங்க முடியாது. ஏன்னா காசு போனவன் தான் 90% பேர். யாருக்கிட்ட கொடுத்து ஏமாந்தான்னு தெரியாது. ஆனா பெருமான் நீங்க ஒழுங்கா லஞ்சம் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஆளை காட்டுறான் பாருங்க, அந்த இடத்துக்கு பேரு லகுதை. லஞ்சமே கொடுக்காம வேலை வாங்குறது உனக்கு இதுல, அது பேர் பிரகாசம். அப்ப பெருமான் லகுதையும் வேணும், பிரகாசமும் வேணும். பிரகாசம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, பெருமானுக்கு அதுக்கான 6 செட்டிங்ஸ் கிடைக்கும் போது தான் அது வேலை செய்யும். 2 கூட்டுறது தான் அப்ப. ஆமா, அதனால்தான் குண தத்துவங்கிறது வந்து ஒரு லெவலுக்கு தானே குண தத்துவம், கீழே தானே. அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை நான் சொல்றது வந்து ஏன் ரெட்டையா போட்டாருன்னா ஆப்போசிட் நினைக்கவே கூடாது. அதுக்குதான் அடுத்த விளக்கம் என்ன சொன்னா, நிழல்னு சொன்னேன். நிழலுங்கிறது எதிரி கிடையாது, அது கூட வரும்போது தான் வெளிச்சம் இருக்குதுன்னு தெரியும். அப்ப வெளிச்சம் வேற, நம்மளோட பாடி வேற, நிழல் வேறன்னு தெரியுது இல்ல. அப்ப சுத்தமான வெளிச்சத்துக்கு போறதுதான் புருஷன் விளங்குறது. இங்க வரும்போது இதெல்லாம் ஒரு வியாஜ்யம். அதுதான் வந்து ஒரு நெருப்புங்கிறார். நெருப்புனா ஆணவத்தை எரிக்கிறதுக்கு ஒரு நெருப்பு. பட் நீங்க குணத்தை உடணும்னா சாத்திகம் அதிகமா தான் விட முடியும் இல்லையா? ராஜசம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா குணம். ஆமா, பிரகாசத்துக்கு வந்தாதான். மற்றது இங்க வந்து அநியமத்தை உடனும் கௌரவத்தை எடுத்துக்கணும். கௌரவத்தை எடுக்கும் போது தான் உங்களுக்கு அடர்ச்சி என்ன தெரியும். எங்க நாம அவர் வந்து ரொம்ப பணிவே இல்லப்பா, கௌரவமா இருக்கிறாரு அப்படின்னா, இப்ப வந்து இப்போ திருநாவுக்கரசர் எடுத்துக்குமே, அவர் என்ன பண்றாரு, நாம் ஆர்க்கும் குடியல்லோங்கிறார். அதை வச்சு அவரை பத்தி என்ன சொல்லுவாங்க எல்லாரும் கேட்டா, வந்து அவர் தான் முதல்ல வந்து வணங்காதவர் சொல்லுவோம். இப்ப அவரை சுந்தரர் மாதிரி அடிமைன்னு சொல்லுவீங்களா, அவர் சுதந்திரவாதின்னு சொல்லுவீங்களா? எப்படி முடிவு போடுவீங்க? சுந்தரர் மீளா அடிமைங்கிறார், திருநாவுக்கரசர் அடிமையா இல்லையா? ஆனா அவரை தான் நீங்க தொண்டுல 2வது செஞ்சவர், அவர் தான் இங்க சரியில
நின்னவர், இவர் தான் தொண்டர், இவரை மாதிரி ஒரு அடிமை கிடையாதுன்னு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல உலகத்தில். இப்போ எப்படி நாம் முடிவு கட்டணும்? இதுக்கு ஒரு இந்த அவரது வந்து அதை பற்றி பிரச்சனை, அவரது வந்து கடவுளை நோக்கி செஞ்சாலும் குணபாவகத்தில் நீங்கள் கொண்டு வந்து தான் நிறுத்த முடியும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ எப்படி சொல்லுவீங்க? திருநாவுக்கரசரை அடிமைப்பீங்களா, சுந்தரர் அடிமைப்பீங்களா, என்ன சொல்லுவீங்க? பெருமான வணங்குன்னு சொல்றது ராஜசம்பளம், சொல்றது. சரி, திருநாவுக்கரசர் அடிமை இல்லை. எப்படி அடிமை இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல இல்ல, மீளா ஆளாய் கோமார்க்கே மீளா ஆளாய் என்றும் சேவடியை குறுகினோம். அங்கதான் நான் மொத்தமா குறுகிட்டேன் அப்படிங்கிறாரு. அவரு மீள ஆளுங்கிறத திருநாவுக்கரசரும் பயன்படுத்துறாரு. அவர் தான் நான் மீள ஆளாயின் தொடக்கத்திலே போட்டு அடிக்கிறவர். யாரு? நான் என்னைக்கும் உனக்கு மீளா அடிமை வாளா இருந்தேன்லாம் சொல்றாருல்ல, அவர் சுந்தரராஜ். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நீங்க இவங்க லெவல்ல பார்க்க கூடாது. அந்த இடம் தான் வரும்போது குணபாவங்கிறது சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சமூகத்துக்கு சுதந்திரத்தை வழங்கினவர் திருநாவுக்கரசர்ப்பா. நீ எவனுக்கும் உலகத்துல இருக்கிறவனுக்கு அடிமையா இருக்காத, ஃபுல் ஃப்ரீடம் ஆயிரு. ஏன்னா உனக்கு தலைவன் வேற. நீ ஃபுல் ஃப்ரீடம் பேசினவர் யாரு? திருநாவுக்கரசரு. நீங்க உலகத்துல யாருக்கிட்ட போய் சரண்டர் ஆகணும்னா அடியவர்கிட்ட போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னவர் சுந்தரர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணபாவகம் வரும்போது எதை பார்க்கணும்? அவங்க விஷயம் வராது, உலகத்துக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறது தான் குணபாவகத்தை பார்க்கிற ஸ்டேஜ். அந்த மாதிரிதான் இந்த பாட்டு. இதுக்கும் சாப்பாட்டுங்க கண்டிப்பா உண்டு. அதுல உணவு நூல்ல உண்டா? சாத்திர நூல்லையோ பாட்டுல எங்கேயாவது உண்டா? உண்டு உண்டு. இப்ப நாம அதை எடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதை நான் எடுக்கிறேன். இப்ப இதுல என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, இந்த உலக பொருள் எல்லாம் அந்த ப்ராடக்ட் மாய ப்ராடக்ட் குணவழி தானே வருது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குணவழி வர்ற பொருளுங்கள இதுல இன்ன குணம் உண்டு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. அதை டைரக்ட் குணமா பார்க்க கூடாது. அங்க வரும்போது எப்படி வரும் கேட்டீங்கன்னா, வாதம் பித்தம் சிலோத்திமத்துல அந்த குணம் வந்துடும். வாதம் பித்தம் சிலோத்திமத்துக்குள்ள குணம் வந்துடும் உங்களுக்கு. வாதம் பித்தம் சித்தம் எதுல வந்துடும்? சூடு, அந்த 5 புலம் 5 பூதத்துல வந்துடும். குளிர்ச்சி, இதுல வந்து வாதம் பித்தம் சிலோத்தம் வந்துடும். அந்த 5 தான் பாவகம். எது? சத்பாவகம். அந்த 5 தான் 50ங்கிறது. அந்த 3ங்கிறது வாதம் பித்தம் சிலோத்தம்ங்கிறது இந்த அடைவு மாதிரி. அதுல வந்து அதுலயும் அந்த லிங்க் கொண்டாந்துடலாம் நம்ம. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாம இல்லையே உங்களுக்கு. என்னதான் நீங்க சாப்பிட்டாலும், அப்புறம் பூண்டு சாப்பிட்டா அது வேற விஷயம், அப்புறம் வெங்காயம் சாப்பிட்டா அது வேற விஷயம் இருக்குல்ல, அப்புறம் வந்து இப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டா வேற விஷயம், இப்போ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து இதுவே வந்து சப்போட்டா பழம் சாப்பிட்டா நல்லதா, கொய்யாப்பழம் சாப்பிட்டா நல்லது, நேற்று சொன்னீங்களா அல்வா சாப்பிட்டா நல்லதாங்கிற மாதிரி, இப்போ கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா நல்லதா, அல்வா இது சப்போட்டாவை சாப்பிட்டா நல்லதான்னு எப்போ தெரியும் நமக்கு? சப்போட்டாவை மட்டுமா நாம சாப்பிட்றோம்? சப்போட்டாவை கூட எத்தனையோ சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டா தான் பிரச்சனை. சப்போட்டா மட்டும் சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. நீங்க என்னத்தை சாப்பிட்டுட்டு உடம்புல இது வரைக்கும் வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்போட்டா பிரச்சனை ஆகும். சப்போட்டாங்கிறது மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. ஏன்னா இதுதான் குணக்கலப்பு. இதை தான் ரெண்டா பார்க்கறது. ஒன்று தான் தெரியும், ஆனால் 2ஆ தான் சேரும். ஒன்று இப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தூய்மையா இருக்கு முதல்ல உடம்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் வரத்தை குழந்தையா பிறந்து நீங்க வளர்த்த அதெல்லாம் தூய்மையெல்லாம் கிடையாது. அதுதான் வினையை சேர்த்து வச்சு பெருமான் அந்த உடம்ப மீட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்றேன். அந்த தூய்மையை கூட நாம தூய்மைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா போன பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறப்புல எந்த அம்மா உடம்புல பிறக்குதோ அந்த தூய்மையை தான் அது. தாய் தகப்பன் தானே அது நாத்தம் அடிக்கிறதுக்கு காரணம். அதனால நீங்க குழந்தை பிறக்கும் போதே வித்தியாசமான ஸ்மெல் வரும். குழந்தை பிறக்கும் போதே ஒரே மாதிரி அந்த ஸ்மெல் வராது. அதுக்கு உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஒரு 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். அதான் முதல்ல பார்க்கறது சிவப்பா தெரியுது, கொஞ்ச நாள் பொறுத்து கருப்பு கலர் வந்துருது இல்ல. அந்த மாதிரி வேதத்துல என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ஆச்சாரமா இருந்துட்டு உங்க குழந்தை, நீங்க வந்து சைவமா இருந்துட்டு உங்க குழந்தை வெளிநாடு போய் அசைவம் சாப்பிட்டதுன்னா பிறவில் அடுத்த வாட்டி காலிடுறாங்க. அதாவது கீழே போயிடுங்க. ஆமா, மேல வந்துட்டு நீங்க கீழே போறவங்க அதை எப்படி நீங்க கீழே போகுதுங்கிறத எப்படி அனுபவிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பிரச்சனையா பார்க்கணும். அதை வந்து உடம்பா பார்க்க கூடாது. அந்த இடத்துல வரும்போது வினை கொள்கையோட டெரிவேஷன் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு இப்ப நல்லா இருக்கும், சுத்தமா இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனா மன அளவுல வர்ற பிரச்சனை இருக்குது இல்ல, அது வந்து பெரிய அளவுல இருக்கும்.
மனம்தாங்க பிரச்சனை. மனத்தை பயன்படுத்துறதுக்கு கருவி இருக்குல்ல. இப்போ வந்து ஸ்மோக்கிங் வந்து நீங்க ப்ரீவியஸ் பர்த்ல பண்ணீங்கன்னா அந்த புத்தி தத்துவத்துல அந்த இது இருக்குன்னு சொல்ற மறுபடியும் இந்த பர்த்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த டெண்டன்சி டு ஸ்மோக் உண்டு. அதை வந்து அது கூட அந்த விளக்கம் வரும்போது நீங்கள் அதை அப்படியே நிறுத்த மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிடிக்க அது மனசில் என்ன நினைச்சிது, சாகும்போது என்ன நினைச்சிது அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு தோணும், சிலருக்கு சிகரெட்டு பிடிச்சதுனால தானே இது இனிமேல் அதை தொடவே கூடாதுன்னு தோணும். நிற்கும். அப்படி தான் மாற்றுறது. அதுதான் இந்த புருட தத்துவத்தில் சுத்தி பண்ணுறது. இப்போ இவ்வளோ இந்த குணப்பாவகத்தை இந்த சுத்தி பண்றத ஒவ்வொருத்தனுக்கும் நிவர்த்தி பிரதிட்டை சாந்தி சாந்தி ஆகிதான் நடந்துகிட்டு இருக்கோம் உள்ள. இப்போ ஒரு ஜெனுவினா அந்த மாதிரி இப்போ பாருங்க, எனக்கு வந்து குடிச்சுட்டே இருக்கேன், லிவர் எஃபெக்ட் ஆகுது, டாக்டர் உடனே குடிக்கூடாதுன்றான். அடுத்த ஒரு மாசத்துக்கு குடிக்கல. ஆமா, அந்த ஒரு மாசம் ஸ்டேஜ் காலத்துல முதல்ல 5 நாள் கேட்டேன்னா இவன் விட்டுட்டான்னு சொல்லுவா எல்லாரும். அந்த இடத்துல என்ன தெரியுமா ப்ராப்ளம்? அதுதான் இந்த ரெண்டா புரிஞ்சுக்கிறது அங்கேயும் வரும். குடிக்க வேணான்னு மனம் சொல்லும், ஆனா குடிக்கிற விஷயத்த உடம்பு நடத்திக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு போராட்டமாகவும் அவன் மைண்டுக்குள்ளேயே நடக்கும். அதுதான் பிரகாசமும் லகுதையும். பிரகாசம் குடிக்க வேணாம், குடிச்சுட்டாங்க இப்படி இருந்தாலும் முடியல அப்படின்னு குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த எண்ணத்துக்குள்ள இந்த ரெண்டை தாண்டி புருஷனுக்கு ஒரு ஞானத்தை பெருமான் கொடுக்கறது தான் சுத்தி. அந்த செயல்ல உண்மையிலேயே வந்து குடிக்கிறான்னு சொல்ற நீங்க அந்த அவனுடைய மனநிலையை இந்த ரெண்டா பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து வேணா இது இருமல் வருதுன்னு வலி வரும்போது ஐயோ இதனால தானே இந்த பிரச்சனை வந்தது, நோய் வந்தது, குடும்ப பிரச்சனையாச்சுன்னு நினைப்பான். ஆனா குடியை நிறுத்த முடியல. குடியை நிறுத்த முடியலங்கிறதுக்கும் அவன் நினைக்கிறதுக்குங்கிறதுக்கும் என்ன கேப் இருக்குது? இது ரெண்டும் சேர்ந்தது ஒன்னு நிழலும் ஒன்னு உருவமும் போல. இந்த நிழலும் உருவத்துல அவன் எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கறான் அப்படிங்கிறது தான் புருஷனுக்கு உரிய சுத்தம். இந்த அழுத்தம் கொடுக்கறது அவனே தான், அப்பதான் அவன் வினையை விடுதலை அடைய முடியும். பெருமானுக்கு வந்து இதுலதான் உடம்புதான் கொடுத்துறாரு, உடம்பு வச்சுதானே அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அப்பதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு வலிக்குது இல்லை அவனுக்கு, இந்த உடம்பு வலிக்குது. இப்போ நீங்கள் இவர் குமாரராஜா எடுத்துட்டீங்கன்னாக்கா அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, வெப்பு நோயும் இருக்கும் அவருக்கு. வெப்பு நோய் இப்போ கிட்னி ப்ராப்ளம் மட்டும் இருந்துட்டாலும் மறந்துடுவாங்க. வெப்பு நோய்னா அவர் ஏசி போட்டுக்கிட்டு ஃபுல் ஏசி வச்சுக்கிட்டு தண்ணி அப்பப்போ குளிச்சுக்கிட்டே இருக்கணும், உடம்பு வந்து சூடாக இருந்துகிட்டே இருக்கும். இதனால் ஒரு நோய் வெப்பு நோய் ஒன்று. இதுக்கு இதை தாண்டி மனசில் வந்து காம நோய் இருக்கும். இந்த மூணையும் எப்படி மீட் பண்ணுறாங்கிறது தான் அந்த உடம்பு. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு பிறவியில் நீங்கள் வந்து போய் தப்பு பண்ணி வளர்ந்த பிறப்புல பிறந்து தப்பு பண்ணிட்டேன்னா உனக்கு எப்படி பிறப்பை கொடுப்பான்னா இந்த மாதிரி கொடுத்துருவான். இந்த மாதிரி 2-3 விஷயத்தை பிடிச்சி தாக்கி அவனை வந்து சின்ன பின்னமாக்கி கடவுளை நினைக்க வச்சு உயிரோட வச்சிருப்பான். அதான் பிரச்சனை. உயிர் போயிட்டு தான் அவருக்கு இன்னொரு விஷயத்த பண்ணிட்டான் கடவுள். அதுதான் டெக்னிக். அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, இது ஏன் நான் வரலாறு சொல்லணும்னா அவர் நல்லா தெரிஞ்சார். இது வந்து வெளியே சொற்பொழிவு சொன்னால் தான் பிரச்சனை ஆயிரும். இல்லை என்னன்னு கேட்டால், அவர் ஏதோ ஒரு புக்கு படிச்சிருக்கார். புக்கு படிக்கும்போது அவர் கண்ணில் பார்க்கினது தற்கொலை செய்கொள்ளுன்னு பாவம்னு படித்தார். அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் 3 பிரச்சனையும் கொடுக்குறான், தற்கொலையை பண்ணி கொடுக்கூடாத மனநிலையை அழைச்சிட்டான். இப்போ வாழ்க்கை எப்படி இருந்தது அவருக்கு என்ன சொல்லுவீங்க? இதான் அவருக்கு, அதுதான் அந்த ஞானப்பிறப்புக்கு கொண்டு போகிறது. ஆனால் ஞானம் தெரியாது அவருக்கு. ஆனால் ஞானப்பிறகத்துக்கு தான் இந்த விஷயத்தை பண்ணுறான் அவர் கண். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நம்பிட மாட்டான். தற்கொலை பண்ணுறது பாவம், ஐயோ அத்தையாமையா ஏற்றுக்குவான். அது ஒரு நான் பண்ணுற டார்ச்சரில் தற்கொலை. இப்போ நேற்று ஒரு அம்மா காலையில் தண்ணி பிடிச்சிருக்குது திருவான்மையூரில், நம்ம அந்த இதுக்கு போகல, நல்லா தான் இருந்ததாக 2 பசங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்குது. முந்தா நாள் வரைக்கும் நல்லா இருந்து, நேற்று காலையில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து திடீர்னு மனநிலேருந்து பாத்ரூம் போடின்னு கொதிச்சு செத்து போயிடுது. சில இடத்துல வந்து நம்ம உடம்புனால பண்றது, வாயினால பேசுறது, மனசுனால நினைக்கிறது, பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே வினைதான் அப்படின்னு ஒரு தியரி வருது. ஆமா, அதான் எல்லாராலையும் எல்லாமே வினைதான். இப்ப நான் பேசுறது நீங்க ஒரு நல்லது பண்றது கெட்டது நினைக்கிறீங்களா, அதுவும் உங்களுடைய வினை. அது என்ன அந்த இடத்துல என்ன அதுக்கு பேர் வந்து தோஷம். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல அனவஸ்தா தோஷம்னு பேரு. வினைக்கு அறிவு கிடையாது, முதல்ல அதை முடிவு பண்ணிக்கணும். அது என்னன்னா தியரியை உங்களுக்கு, அதுதான் நான் சொல்றது, கிளாரிட்டின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தாதான். கிளியரா சொல்றதுக்கும் கிளாரிட்டியை வர வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வினைதான் சொல்றது கிளியரா இருக்கிற மாதிரி தெரியும். பிரச்சனை என்னன்னா, வினையை மீட் பண்ற இந்த வினைக்கு அறிவு கிடையாது. வினையை மீட் பண்ற இவன் வந்து அந்த விஷயத்துக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி இருக்குதுன்ன உடனே நீங்க அதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அனுமதி தான் உங்களுக்கு. நாங்க இன்னும் ஒரு மாசம் செத்து படுப்போம்னு சொல்றான் டாக்டர். வச்சுக்கோங்க, நீங்க
உடனே அப்படியே டெண்டன்சி இருந்து ஐயோ போயிடுச்சு எல்லாம் நான் வாழ முடியாதா, இந்த டாக்டர்கிட்ட போறேன், அந்த சாமிகிட்ட போறேன், சாய்பாபாக்கு போறேன், அங்க போறேன், எல்லா இடத்துக்கும் ஓடுறதுக்கு பதிலா ஒரு மாசத்துல இவ்வளவு நிமிஷம் இருக்கு, இவ்வளவு நேரம் நான் நமச்சிவாய சொல்ல போறேன்னு நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்களா? அது கிடையாது. அதுதான் வந்து அது உங்க ஆன்மாவோட அது கேட்டு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு உள்ள என்ன இருக்கா தெரியாது. அப்ப நீங்க பிறக்கிறது சும்மா இல்ல, அது இந்த உலகாயுத மாதிரி சொல்ற மாதிரி இல்ல. அது இவரை விடுங்க, அந்த மாதிரி தான் 1000 நூல் இருக்கு. இல்ல அந்த மாதிரி தான் இண்டிபெண்டன்ஸ் உங்க கையில தானே இருக்கு, ஏன்னா முக்தியே கிடைக்காது. நீங்க வேணா வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான், அவன்கிட்ட தான் எல்லாமே நினைக்கிறேன். சந்திக்கிறத how you respond is உங்க பிரிவு. அந்த இடத்துல அவன் வரதே கிடையாது. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் இல்லை இது பிரச்சனை, தத்துவத்துறையில துறை போகிய சொற்பொழிவாளர்களா இருக்கிறாங்க. நீங்க யாரை பேர் சொல்றேன்னு தேவையில்லை, இவங்களுக்கும் இதான் பிரச்சனை. வயசாயிடுச்சு, உங்களுக்கு நீங்க செத்து போறீங்கன்னு என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஐயோ எனக்கு சுகர் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு ஒவ்வொன்றா நிறுத்தி கண்ட்ரோலுக்கு வர்றாங்கல்ல. ஏன் உயிரை காப்பாற்றணும்னு நான் கேட்குறேன். அப்ப நீ உயிரை என்னன்னு முடிவு பண்ணிருக்கிற ஒண்ணு, இன்னொன்னு வினை பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு புலம்பா இருப்பாங்க. இவ்வளவு தத்துவம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிராக்டிக்கலுக்கு வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இப்படி ஒரு உரை எழுதுவாங்க. உரையை வந்து நீங்க உரையை வந்து என்ன சொல்றாருன்னா எல்லாமே வினை பயனா நடக்குது. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, முதல்ல ஒரு விஷயம் கேளுங்க. முதல்ல அப்ப படிக்க சாத்திரம் படிக்காதீங்க. சாத்திரம் படிக்க போறீங்கன்னா எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நீங்க பண்றீங்க. நீங்க மேல போறதுக்கு வழி பண்றீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சும்மா முடிக்கிறேன்னு கிடையாது. அண்ட் ரொம்ப கிளியரா நீங்க அப்புறம் என்ன சொல்றா, அந்த கடைசியா நீங்க முக்தி நிலைமைக்கு வரட்ட அட்டமா சித்தி வரட்டே உங்க கையில பவர்லாம் அப்படி வரும், என்ன வேணாலும் பண்ணலான்னு. இந்த புத்தகம்லாம் படிச்சீங்கன்னா அப்பா பெருமானே எனக்கு அந்த பவர்லாம் அந்த டைம்ல கொடுக்காதேன்னு நீ உனக்கு உங்க புத்தியில அந்த அறிவு வந்துடும். உங்களுக்கு வந்தாதான் சரியான வழியில போறீங்கன்னு அர்த்தம். அதான் சுத்திக்கு ரூட்டு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுங்களா, வினை கொள்கைக்கு போய் எழுதுறாங்கல்ல, வினை கொள்கைக்குள்ள போய் விளக்கம் எழுதணும்னா அவங்க வாழ்க்கைக்கு உள்ள மொத்த பிரச்சனைக்கு உள்ளேயும் போகணும். இந்த நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு உரை எழுதி வேறு வேலை பார்த்துட்டு ப்ரொஃபஸருங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் எழுத முடியாது. அது நீங்கள் புக்கு போய் படிச்சு பாருங்க, மறுபடியும் வேகா போயிடும், ட்ரையாக இருக்கும். அது அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு தான் திருமுறை எது கையில் எடுக்கிறாங்க, இவங்களுக்கு புரியாத இடத்துல அது புரிய வைக்கிறது இல்லை உங்களுக்கு. இப்போ திருமுறையில் வந்து நீங்கள் தொண்டு செய்வார், என்னது அது, அவர் யார் இல்லை, துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வார்ன்னு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? நீங்கள் திருஞான சம்பந்தருக்கு சொல்லுங்கப்பா. இப்போ திருஞான சம்பந்தர் கடைசி வார்த்தை அது, இவ்வளோ விஷயமும் அதுக்குள்ளே வந்து மொத்தமாக அப்படியே மாற்றி போட்டு வைக்கிறார்ல முடிவு சொல்லும்போது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? துன்புறுவா, அவங்களெல்லாம் நீங்கள் துன்புறுவான்னு நினைக்காதப்பா, தொண்டு செய்யறான், அவன் பெரிய ஞானின்றார். அதுதான் என்ன விஷயம். அதனால தான் வேதம் என்ன பண்ணுச்சுன்னா பாடம் சொல்லி கொடுக்கறது பிரிச்சுது. நீ இவனுக்கு சொல்லி கொடுக்காத, அவனுக்கு சொல்லி கொடு. அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. அதுதாங்க ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ 5 உரை ஏன் வருது? இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அது கூட வேடிக்கையாக சொல்லுவேன் நான், பௌத்தர்கள் மடாதிபதி இருந்தாங்கல்ல, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, நல்ல அரிசி சாப்பாடு, என்ன அரிசி, அந்த அரிசிக்கு பேர் வந்து நீங்கள் மசாலாங்கிறீங்கல்ல, மசாலானா என்ன அர்த்தம்? மசாலானா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் மீனிங் வச்சு இல்லை, மசாலானா அதுக்கு அர்த்தம் கிடையாது. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த புத்த பிக்குகளுக்கு போடப்பட்ட மிக உயர்ந்த சன்னரக அரிசிக்கு பேர் மகாசாலா. இந்த மகாசாலாவை நீங்களாம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் காசி பக்கம் கல்கத்தா பக்கம் போய் இந்த சம்பா கிச்சிலி சம்பா அந்த பிரியாணி ரைஸ் வாங்குறாங்கல்ல, அது பேருன்னா பாஸ்மதி வாங்கினீங்கன்னா நீங்கள் இங்கே சமைச்சிங்கன்னா அந்த தெரு முழுக்க அந்த வாசனை போகணும். புரியுதா உங்களுக்கு? அதான் ஒரிஜினலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்போ அது கிலோ வந்து பயங்கர விலை வச்சுருப்பான். அதுலேயே பல வெரைட்டி இருக்கும். அது 20 ரூபாய்க்கும் கிடைக்கும், 200 ரூபாய்க்கும் கிடைக்கும் அந்த பாஸ்மதி. இந்த பாஸ்மதியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மகாசாலா என்னன்னு தெரியும். நம்ம கிச்சிலி சம்பான்னுவோம்ல தெரியுமா தமிழ்நாட்டில், அந்த மாதிரி அரிசிக்கு பேர் மகாசாலா. அது இன்னைக்கு மசாலாவாக வந்து நமக்கு பேர் வந்து நிற்கிது. இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவன் எழுதனான், என்ன எழுதனான், பௌத்த தத்துவம் எழுதனான். அவனுக்கு வினையை பற்றி எங்கே புரியும் அவனுக்கே? அதான் யாருக்கு நாளைக்கு குருஞான சம்பந்தர் குரு பூஜை வருதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கா வியாழக்கிழமை வருது. நம்ம அவர் ஏன் வந்து கமலை ஞானப்பிரகாசனுடைய சிவபோகசாரம் படிச்சிங்கன்னா வினையில் தெளிவாயிடுது, வேற ஒன்றும் தேவையில்லை. வினையில் தெளிவாகனா
அவர் சொல்றது நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஏம்பா எல்லா உயிருக்கும் ஈசன் வந்து இருக்கிறான்னு சொன்னா நானும் ஒரு உயிர் இல்லையா அப்படிம்பார். நாட்ட மதுவாய் நடாம்பார். இதுக்கு வரி அர்த்தம் எப்போ எழுதுவீங்க நீங்க? இந்த வினை கொள்கையில நீங்க சொன்னீங்கல்ல, உங்க புத்தியில இது வந்தது. சினிமா பாக்குறோம், ஒரே சினிமா தான், 2 பேர் பக்கத்துல, உங்களுக்கு அனுபவம் வேற எனக்கு அனுபவம். அப்ப அனுபவம் வரும்போது அதுதான் நீங்க அந்த இடத்துல தான் திணறீங்க. என் வினையில நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் வினையில அவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்க வினையை மேலேத்தனங்கிறது தான் அது. ஆனா இதுபடிதான் நடக்குங்கிறதுக்கும் உள்ள கேப் வேற. இந்த கேப் தான் இந்த 3 குணத்தினால வர்றது. இந்த கேப் எல்லாத்துக்குமே காரணம் இதான் சார். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இவர் சொன்னதுக்கும் அதான், பெரிய பேராசிரியருங்க சொல்றதுக்கும் அதான், தத்துவவாதிங்க போய் மாட்டிக்கிற இடமும் அதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுலயே இன்னொன்னு இருக்கும். பிரகாசத்துக்குள்ளேயே லகுதை இருக்கும், அப்புறம் என்னது அது வியாபிருதிக்குள்ளேயே அடர்ச்சி இருக்கும், கௌரவத்துக்குள்ளேயே அநியமா இருக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த குணசேஷ்டை தான். இந்த சேஷ்டம்பாங்க இல்ல, என்ன சேஷ்டை? அது குணசேஷ்டப்பா அப்படிங்கிறது இதுதான். இப்ப இந்த பாட்டு ஏறக்குறைய நமக்கு அது வந்து கிளியர் ஆயிடுச்சு இல்ல. அழகில் குணம் பிரகாசம் லகுதை வியாபிருதி அடர்ச்சி மிகும் கௌரவம் அநியமம் இவை அடைவே நிலவியிடம் மும்மூன்றும் உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும். வினைப்படிதான் நடக்கும். அந்த உயிர் ஒன்றில் கலந்து நிற்கனா சரி பரவாயில்ல, நம்ம கம்முன்னு வேலையை பார்ப்போம், இது வேலையை இது பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிறதுக்கெல்லாம் இந்த இடம் தான் காரணம். இவை நிறைப்புலனின் பயன். அதான் பயனை தான் நான் சொல்றது. கன்க்ளூஸ் பண்ணி அதை நீங்க வந்து அதுக்கு பேர் கொடுக்கறது தான் பயன். எவையும் கவரும் குலவி வரு போகங்கள் இடமாய் மாறா குறைவில் ஒளியாம் அழகில் புனலிடத்தின் ஒரு இதெல்லாம் புத்தியோட சிறப்பு. புத்தியோட செயல்பாடுகளை விவரிக்கிற வரி இதெல்லாம். அந்த புத்தி ஒன்னா இருந்துக்கிட்டு பல வகையையும் உடையதாக பரனருளால் புத்திங்கிறது தான் இந்த 50 விதமான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணு வைக்கிற இடம். இது குணத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது நமக்கு இது. இந்த பாட்டை நமக்கு பெருமான் இந்த வருஷத்துல குரு பேச்சு அதுவும் சிந்திக்க வச்சிருக்காரு. அவர் ராத்திரி சரி இது என்னதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ரொம்ப என்னது இவ்வளோ கச்சாமச்சான்னு எழுதுறாங்க, நம்ம எங்க போய் அதை முடிக்கிறது? அது நமக்கு ஏதோ ஒன்று கடவுள் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளை பிடிச்சி கசக்கிறாருல்ல. ஒத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் வருது பாருங்க, அதுக்கு கூட கடவுள் வந்து